சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்திலே யூனிட் 5 அலகு 5 நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடம் இந்த 15 பாடங்களிலுமே மிகவும் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நாம் புரிந்து கொண்டால் இதுவரையில் ஞானிகள் யோகிகள் எல்லாம் கேட்கின்ற ஒரே கேள்வி நான் யார் என்கின்ற கேள்வியை நோக்கித்தான் அவர்களுடைய தவம் எல்லாம் இருக்கின்றது. இந்த சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியும் இதை நோக்கியே இருக்கின்றது. நான் யார் என்பதை நோக்கியே இருக்கின்றது. அப்படி யாருக்குமே விடை தெரியாத அருளாளர்களுக்கு மட்டுமே விடை தெரிந்த ஒரு பாடத்தை நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்திலே நமக்கு பல புதிய செய்திகள், பல புதிய அறிவுபூர்வமான கருத்துக்களை நாம் கற்க இருக்கின்றோம். நாம் யார், இந்த உலகம் என்பது எது, இந்த உலகம் ஏன் தோன்றியது, இந்த உலகத்தை யார் தோற்றுவித்தார்கள், ஏன் தோற்றுவித்தார்கள், இப்படி பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் இதிலே இருக்கின்றது. ஆக அனைவரும் இதை ஒரு முறையோ 2 முறையோ திரும்ப திரும்ப இந்த பாடத்தை கேட்க வேண்டும். கடந்த பாடங்களிலே நாம் பதி, பசு, பாசம், பதி என்றால் இறைவன், இறைவன் என்று நாம் சொல்லுவது சிவபெருமான், சிவபெருமான், சிவபெருமான் மட்டுமே. அவனே கடவுள், மற்றவையெல்லாம் சிறு தெய்வங்கள். சிவபெருமான் தான் பதி. பதி என்று சொல்லக்கூடியது இறைவன், தலைவன், கடவுள், சிவன், சிவபெருமான், லார்ட் சிவா எல்லாமே ஒன்று. சென்ற பாடத்திலே அலகு 4 யூனிட் 4ல் நம்ம பார்த்தது சிவபெருமானுடைய குணங்கள், என்னென்ன குணங்கள், எத்தனை குணங்கள் என்று பார்த்தோம். அது ஒன்று பதி. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றது பசு என்று சொல்லக்கூடிய உயிர், சோல், ஆத்மா என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமான் எப்படி இருந்தாலும் அவரை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய உயிர் எப்படி இருக்கு, நம்மளுடைய உயிர்னா என்ன என்பதை பற்றி தான் நமக்கு அவசியம் தெரிய வேண்டும். சிவபெருமானை பற்றி சிவபெருமான் தெரிந்து கொண்டால் போதும், நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அடிப்படையான பாடம் இது. பள்ளிகளிலே கிரேட் 1 என்று சொல்லக்கூடிய முதல் பிரிவிலேயே சொல்லித்தர வேண்டிய பாடம் இது. இது ஏதோ வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன் மட்டுமே படிக்கக்கூடிய பாடம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கைலை அறக்கட்டளையின் பெரும் முயற்சியால் அது உடைக்கப்பட்டு இன்று நாடுதோறும் உலகம் தோறும் அனைவரும் ஆரம்ப நிலையிலே குழந்தைகள் 8 வயது குழந்தைகள் எல்லாம் பட்டம் பெறுகின்ற அளவிற்கு இதை நாம் எளிமைப்படுத்தி இருக்கின்றோம். ஆக இன்று நாம் பார்ப்பது பதி, பசு, பாசம் என்பதிலே பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், பாசம் என்பது மலம். மலம் 3 வகைப்படும்: ஆணவம், கண்மம், மாயை. அவையெல்லாம் நாம் பின்னர் பார்க்க போகின்றோம். இந்த 3இன் இயல்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தீஸ் 3 திங்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எக்ஸாமில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ட் சாப்டர் கொடுப்பாங்க. அதுபோல் இந்த பாடத்திலே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பின் பாட வரிசையில் 5வது அலகாக யூனிட் 5 நமசிவாய என்ற வார்த்தையில் உள்ள ய என்ற எழுத்து. ய என்றால் உயிர்கள், உயிர்கள். சி என்றால் சிவம், சிங்குலர். ஏன்னா ஒரே சிவம் தான் இருக்கு, சிவங்கள் கிடையாது. சிவாஸ் அப்படி கிடையாது. லார்ட் சிவா இஸ் இல்லை. ஆக பதி ஒன்று 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 ஒன்றே. மற்றவையெல்லாம் நம்முடைய அறியாமையால் நாம் சொல்லிக் கொள்கின்ற கடவுள்கள் அல்லது பதிக்கு கீழே இருக்கின்ற தெய்வங்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பதி என்றால் தி மாஸ்டர், தி அல்டிமேட், தி எட்டர்னல், த பிளிஸ்ஃபுல், த சூப்பர் கான்சியஸ்னஸ். அவர் தான் பதி, அது சிவபெருமான். அவரை பற்றி சென்ற பாடத்தில் படித்து விட்டோம். இந்த பாடத்தில் நாம் இந்த உயிர்களை பற்றி படிக்கப் போகின்றோம். உயிர்னு சொல்லும் பொழுது உயிர்கள் என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் நமக்கே தெரியும், மலேசியாவில் 3.5 கோடி பேர் இருக்காங்க, இந்தியாவில் 145 crore பீப்புள் இருக்காங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு 800 crore பீப்புள் இருக்காங்க. நான் சொல்கிறது மனிதர்கள், அடல்ட்ஸ், அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க. இன்னும் 18 இயர்ஸ் கீழே சில்ட்ரன்ஸ் இருக்காங்க.
அது ஒரு 200 crore சேர்த்தோம்னா 1000 crore people living right now today 25/12 கிறிஸ்மஸ் டே ஈவினிங் 6-9 பிஎம்க்கு 1000 crore people living வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை நான் சொல்றேன். இது போக இன்னும் எத்தனையோ வகையான அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கூட்டினோன்னா நம்ம கணக்கே தெரியாது. இந்த கணக்கு யாருக்கு தெரியும்? சயின்டிஸ்ட்டுக்கு தெரியுமா, டாக்டர்ஸுக்கு தெரியுமா, இன்ஜினியர்ஸுக்கு தெரியுமா, பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு தெரியுமா, பிரசிடென்ட்டுக்கு தெரியுமான்னா ஒருத்தருக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு மட்டுமே தெரியும். அவன்தான் நம் தலைவன். அவன் அணிகின்ற திருநீரை நாம் அணிந்திருக்கின்றோம். அவனுடைய உருத்திராக்கத்தை நாம் அணிந்திருக்கின்றோம். அவனுடைய பெயராகிய நமச்சிவாயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவன் நடத்திய பாடமாகிய சைவ சித்தாந்தத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த உயிர்கள் எப்படிப்பட்ட உயிர்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயிர்கள் எண்ணற்றவை, இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் ஃபார் அஸ், நமக்கு அது எண்ணற்றவை. சிவபெருமானுக்கு என்னலாம் இன்ஃபைனைட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, தெரியாது, நமக்கு தெரியாது. ஹியூமன் மனிதர்களே 1000 கோடி அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை இருக்கும்? நம்ம சொல்றதெல்லாம் இந்த பிளானட்டை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பிளானட் அவுட் ஆஃப் சோ மெனி பிளானட்ஸ் இது ஒரு ஸ்மால் பிளானட். போல நிறைய பிளானட்ஸ் இருக்கு. தேவர்கள் இருக்கிற பிளானட்ஸ் இருக்கு, அசுரர்கள் இருக்கிற பிளானட்ஸ் இருக்கு, காட்ஸ் லிவிங் பிளானட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இருக்கு. இன்னும் சயின்ஸ் பார்க்காத பிளானட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது உயிர்கள் எத்தனை உயிர் இருக்கும் அப்படின்னு கேட்டா, எக்ஸப்ட் லார்ட் சிவா, nobody in the world knows. Whether it is NASA or ISRO or JIXA, nobody knows. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு எண்ணிக்கை உள்ள ஒரு உயிர்களுக்கு எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. ஒவ்வொரு மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்ல நம்மளுடைய தாட்ஸ் என்ன இருக்கு, நம்மளுடைய பேச்சு என்ன இருக்கு, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்குன்றத சிவபெருமான் கணக்குல எழுதிக்கிட்டே இருக்கார். எப்போ? ஆஃப்டர் கிரைஸ்ட் கிடையாது, 2024 லாஸ்ட் 2000 இயர்ஸா கிடையாது, 2000 crores of years beyond that, prior to that, அனாதி என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட உயிர்கள் எண்ணற்ற உயிர்கள். சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் எத்தனை உயிர்கள் இருக்கின்றது என்று தெரியாது. பிரம்மாவுக்கும் தெரியாது, திருமாலுக்கும் தெரியாது, உருத்திரனுக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு மட்டுமே தெரியும். இது ஒரு ரியாலிட்டி என்று சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இவ்வளவு உயிர்களை மேய்ப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு 30 மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை மேய்ப்பதற்கு ஒரு டீச்சர் அங்கே இருக்கணும். இல்லைன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பப்ளிக்ல ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு 1000 பீப்புள் அசம்பிள் ஆகுறாங்கன்னா அங்கே போலீஸ் இருக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், இல்லைன்னா அந்த கண்ட்ரியை நம்ம ரூல் பண்ண முடியாது. இவ்வளவு பிரபஞ்சத்துல இவ்வளவு பிளானட்ஸ், இவ்வளவு உயிர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? எக்ஸ் ஒய் யார் வேணாலும் இருக்கட்டும். மற்ற சமயங்களிலே அவங்களுடைய கடவுளை சொல்லலாம். நமக்கு சைவ சித்தாந்தத்திலே நாம் அறிவது இட் இஸ் லார்ட் சிவா ஒன்லி. அது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை போல உயிர்களும் அனாதியானவை. இறைவன் மட்டும் அனாதி, அவர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு, அப்புறமா இந்த உயிர் வந்தது என்பது சைவ சித்தாந்தம் அல்ல. இறைவன் இந்த உயிர்களை படைத்தார் என்பது சைவ சித்தாந்தம் அல்ல. பிற சமயங்களிலே ஏதாவது ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்லுவார்கள் அவர்கள். இறைவனுடைய மூச்சு காற்றுல உயிர்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய மூச்சு காற்றுல வரணும், ஏன் எக்ஸாஸ்ட்ல ஏன் அவர் உயிர்களை படைக்கணும் இல்லையா? நல்லா படைச்சிருக்கலாமே. இறைவன் தான் உயிரை படைக்கிறார்னா எல்லா உயிரையும் நல்லா படைச்சிருக்கலாமே. அதுல எதுக்கு இந்த இவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்கு? ஸோ அப்படி அவர் படைக்கவில்லை என்பது அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இறைவன் படைத்தால் இறைவன் கருணையாளன், இறைவன் தி பியூர், தி அல்டிமேட் பிளிஸ், தி அல்டிமேட் ட்ரூத். அவன் படைக்கிற ஒரு பொருள் எப்படி இப்படி கெட்ட பொருளா இருக்க முடியும்? எப்படி டிஃபரன்சஸ் இருக்க முடியும்? டாக்டர்ஸ் இருக்காங்க, டாங்கீஸ் இருக்கு, எப்படி டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்.
சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் அத்தனை சந்தேகங்களுக்கும் லாஜிக்கல் ரீசனிங் என்று சொல்லுவார்கள், அப்படி பதில் இருக்கின்றது. இறைவனைப் போலவே உயிர்களும் அனாதியானது என்றால், இந்த உயிர்கள் இப்போ உயிர்கள் நான் சொல்லும்போது நீங்க உடம்போட சேர்த்து நினைக்க கூடாது. உடம்புக்குள்ள நமக்கு தெரியாம ஒரு உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாடிக்கும் டெட் பாடிக்கும் என்ன வித்தியாசம்? உயிர் இல்லை. ஓப்பன் ஏர்ல இருக்கிறவருக்கும் ஐஸ் பாக்ஸ்ல இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்? ஓப்பன் ஏர்ல இருக்கிறவருக்கு உயிர் இருக்கு, ஐஸ் பாக்ஸ்ல இருக்கிறவருக்கு உயிர் இல்லை. இப்ப இந்த உயிர்னு சொல்றமே அதுதான் அனாதி. இந்த உடல் அனாதி கிடையாது. இது லாஸ்ட் 50 இயர்ஸ், ஜஸ்ட் 50 இயர்ஸ். நம்ம பேசுறது crores and crores ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த உயிர்கள் தனியாக இருந்தது, உடல் இல்லாமல் இருந்தது. அப்படி வச்சுக்க, எந்த உடலும் கிடையாது. அதுக்கு டாங்கி உடலும் கிடையாது, டாக்டர் உடலும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிர்கள் அனாதியானவை, அவை அழிவில்லாதவை. எப்போ அதுக்கு தோற்றம் இல்லையோ அப்ப அழிவில்லை. இதுவும் லாஜிக்கல் ரீசன். தோன்றினா தானே அழியறதுக்கு. ஏதாவது ஒன்றை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது அழியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த வகுப்புக்கு நான் யூடியூப் மூலமா உங்களுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த லிங்க் கிரியேட் பண்ணிட்டேன்னா இன்னும் எத்தனை 1000 இயர்ஸுக்கு இந்த லிங்க் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 1000 மினிட்ஸ் கூட இது இருக்குமான்னு தெரியாது நமக்கு. ஸோ எது உருவாக்கப்பட்டதோ அது அழியும் அழியும் அழியும். உருவாக்கப்பட்டவனால் அழியும், இல்லைன்னா வேற ஒருத்தனால அழியும். உயிர்கள் உருவாக்கப்படவில்லை. உயிர்கள் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அது இருக்கு. பிகினிங்கிறதே கிடையாது, இஸ் எட்டர்னல்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறதுனால அதுக்கு டெத் என்பது கிடையாது. நமக்கெல்லாம் என்ன சொல்றோம்? டேட் ஆஃப் பர்த். உங்களுடைய பர்த்டே இன்னைக்கு, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு யாருக்கெல்லாம் பாடுறீங்களோ, என்றாவது ஒரு நாள் நீங்க சாரோ டெத் டே டு யூ, ரிப், ரெஸ்ட் இன் பீஸ், அன்னாரின் ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் நிறைந்திருக்க வேண்டுகிறோம், கண்டோலன்ஸ், இது நடந்தே ஆகும். You be a sweeper, you be the chief minister, no exemption. You be illiterate thumb impression or you become a doctorate, no difference. Death is guaranteed. தோற்றம் இருக்கிறதுனால எந்த ஒரு மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட், டிவி, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதை நீங்கள் பார்த்தாலும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட வேண்டியது கிடையாது, போட முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட முடியாது என்றால், உயிர்களுக்கு போட முடியாது, சிவபெருமானுக்கு போட முடியாது, ஆணவ மலத்திற்கு போட முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டுடலாம். சமயங்களுக்கு கூட போடலாம். கிறிஸ்டியானிட்டிங்கிற சமயம் எப்பொழுது தோன்றியது? அது ஹிஸ்டரியிலே இருக்கு நமக்கு. இஸ்லாம் என்கின்ற சமயம் எப்பொழுது தோன்றியது? ஹிஸ்டரியில இருக்கு நமக்கு. யூதேசம்ங்கிறது எப்போ தோன்றியது? ஹிஸ்டரியில இருக்கு. சிக்கிசம் எப்போ தோன்றியது? ஹிஸ்டரியில இருக்கு. உயிர்கள் எப்போ தோன்றியது? சிவபெருமான் எப்போது தோன்றினார்? ஹிஸ்டரியே இப்பதான் வந்தது. அதுக்கு முன்னாடியே சிவபெருமான் இருக்கார். அதனால ஹிஸ்டரியில பார்க்க முடியாது. சயின்ஸ் இப்பதான் வந்தது, அதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கார். அதனால சயின்ஸால அவர் பார்க்க முடியாது, அருளால தான் பார்க்க முடியும். இந்த பாடத்தை வைத்து நாம் பார்க்கலாம். சயின்டிஃபிக்கா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், லிட்டர், கிலோகிராம், டன், டன்னேஜ்லாம் அவரை பார்க்க முடியாது. இன்னும் பல யுகங்கள் கடந்தாலும் உலகம் வேண்டுமானால் அழியலாம், இந்த உடல் வேண்டுமானால் அழியலாம், அது உள்ளே இருக்கின்ற உயிர்கள் அழியாது. நம்ம உடலையும் உயிரையும் பிரித்து பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிர்னோடனே நம்மளை நினச்சிக்கிறோம் கைலை துரைசாமி. கைலை துரைசாமின்னாக்கா அதுதான் உயிர்னு. கைலை துரைசாமி இறந்துட்ட பின்னாடி அவருடைய உயிர் என்ன? அது பேர் கைலை துரைசாமியா? கிடையாது. இல்லை, அடுத்து வேற ஒரு பர்த் நான் எடுப்பேன். அந்த பர்த்தில் எனக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல. மனிதனா பிறக்கிறேன்னா வேற மாதிரி பிறக்கிறேனான்னு எனக்கு தெரியாது. ஆக இது இந்த பாடி இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஐடென்டிட்டி, ஐடி கார்டு, ஆதார் நம்பர், ஐசி நம்பர்லாம். இந்த பாடி பிரிஞ்சிருச்சு, உயிரும் பாடியும் பிரிஞ்சிருச்சுனாக்க இந்த ஐசி நம்பர் நமக்கு செல்லாது. உயிர்கள் அழியாது, உடல்கள் அழியலாம், உலகம் கூட அழியலாம். இப்போ வேர்ல்டு வார் 3 வந்ததுன்னா பல கண்ட்ரிஸ் அழிஞ்சு போகுது, திரும்ப வரும். இது மாதிரி முன்னாடி அழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ரியாலிட்டி.
உயிர்கள் தம் வினைக்கு ஏற்ப, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சிலபஸ், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில கேட்கிற கேள்வி, கடவுளே எனக்கு போய் ஏன் இப்படி நடக்குது, கடவுளே ஏன் இப்படி நடக்குது, கடவுளே டெம்பிளுக்கு வரும்போது வெஹிக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, கடவுளே கோவில்ல ஸ்லிப்பாகி விழுந்து முழங்கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்குது, திருடுறவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் டெய்லி ப்ரேயர் பண்றேன், டெய்லி பஞ்சபுராணம் பாடுறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அவன் ஜஸ்ட் லைக் தட் சோ மெனி ரிங்கெட்ஸ், 1000 ரிங்கே, 1000 வெள்ளி, 2000 வெள்ளி, 3000 வெள்ளி சம்பாதிக்கிறான், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. எதை நீங்கள் சந்தேகத்தில் கேட்டாலும் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பெயர் வினை என்று பெயர். பழைய வினைகள், விதின்னு சொல்லுவாங்க, சில பேர் விதின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை. மற்ற சமயங்களுக்கும் நம்ம சமயத்துக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மறுபிறவி அப்படிங்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அவ்வளவுதான், டெத்துனா டெத்து முடிஞ்சு போச்சு, பர்த்னா பர்த் முடிஞ்சிருச்சு. எங்க இருந்து பர்த் தெரியாது, அதுவா பர்த், இப்படி அதுவா பர்த் ஆகும், அதுவா இப்படி பர்த் ஆகும், இப்படி அதுவா பர்த் ஆகும், இது இப்படி அதுவா பெண்ணாயிடும். இது ஏன் பேச மாட்டேங்குது, நான் ஏன் பேசுறேன், இதுக்கு உயிர் இல்லை, எனக்கு உயிர் இருக்கு. இப்போ இதுவும் அதுவும் ஒன்று தானே? இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் தான் நமக்கு பதில் இருக்கிறது. உயிர்கள் தம் வினைகளுக்கு ஏற்ப, அதாவது முந்தைய பிறவிகளிலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, அதைத்தான் நம்ம வினைன்னு சொல்றோம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றேன், எனக்கு அமைஞ்சதெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு, நல்ல கணவன் அமைஞ்சிருக்காரு, நல்ல மனைவி அமைந்திருக்காங்க, நல்ல குழந்தைங்க அமைந்திருக்கிறார்கள், நல்ல செல்வந்தராக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா நாம் ஏற்கனவே புண்ணியங்களை நிறைய செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஒன்றும் டவுட்டே கிடையாது. எனக்கு ஏதாவது மாறி மாறி ஒரு ஃபேமிலி சைடும் ப்ராப்ளம், ப்ராப்பர்ட்டிஸு, அசெட்ஸு அதுலேயும் ப்ராப்ளம், எஜுகேஷனில் ப்ராப்ளம், ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பாவம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். பாவம் பண்ணால் துன்பம் வரும், புண்ணியம் பண்ணியிருந்தாக்க இன்பம் வரும். வாட் யூ சோ யூ ரீப். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நெல்லை விதைச்சா நெல்லு தான் வரும், மேங்கோ ட்ரீ வச்சா மேங்கோ ட்ரீ தான், மேங்கோ ஃப்ரூட் தான் வரும். மேங்கோ ட்ரீ பிளான்ட் பண்ணிட்டு ஆப்பிள் ஃப்ரூட் வேணும்னா எப்படி கிடைக்கும்? வாட் யூ சோ யூ ரீப். நீ என்ன செஞ்சியோ அதைத்தான் இப்போ அனுபவிக்கும். இப்போ இன்னைக்கு ஒருத்தன் அவன் ஃப்ராட் பண்ணுவான், நல்லா இருப்பான், முந்தின பிறவிகளில் அவன் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பான், இப்போ ஃப்ராட் பண்ணுறதுக்கு அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிப்பான். இது எப்போ அனுபவிப்பான்? அது சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வினையை பற்றி தெரிஞ்சுக்கலாமே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியுமே. ஆக வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி, ஓ காட் எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, எனக்கு கணவன் இளம் வயதிலே போயிட்டாரு, என்னுடைய மனைவி இளம் வயதிலே போயிட்டாங்க, என்னுடைய குழந்தைங்க இறந்துட்டாங்க, எனக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறது, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும், எந்த நல்லதாக இருந்தாலும், நான் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி ஐ நீட் 100 வெள்ளின்னு சொன்னா எனக்கு 1000 வெள்ளி வருது அப்படின்னா அதுவா வராது, ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருந்தா வரும். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணெயை உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு மண்ணுல பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம புண்ணியம் செய்திருந்தால் நல்லது நடக்கும், இன்பம் வரும், பாவம் செய்திருந்தால் துன்பம் வரும். இதுக்கு முன்னாடி நடந்ததை என்ன பண்றதுன்னு நம்ம அடுத்த பாடங்கள்ல படிக்க போறோம். ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் என்ன பண்றது, ஃப்ரம் நவ் 25/12 ஈவினிங் 6:25 இருந்து இப்போ நம்ம என்ன பண்றது, பாவம் பண்ணலாமா புண்ணியம் பண்ணலாமா? இதான் புத்திசாலித்தனமான சைவ சித்தாந்த மாணவனுக்கான கேள்வி. எதுவோ எப்படியோ போகட்டும், பழசெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆல் ஓல்ட் ஸ்டோரி. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, போன பிறவியில் நான் பண்ண பாவத்தை இப்போ என்ன பண்ண முடியும்? போன பிறவி என்னன்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சு பாவம் பண்ணியிருக்கலாம், தெரியாம பாவம் பண்ணியிருக்கலாம், அறிந்தும் அறியாமலும் பண்ணியிருக்கலாம். அதை போய் நான் இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன நமக்கு இருக்கு அப்படின்னா, குருநாதன்கிட்ட தீக்கை வாங்கினால் அது போகும். தீக்கை வாங்காத வரைக்கும் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், பெண்டிங்ல இருக்கும், அடுத்தடுத்த பிறவிகள்ல வந்துகிட்டு இருக்கும்.
குருநாதரிடம் சென்று எனக்கு தீக்கை வேண்டும்னு கேட்டு அவர் தீக்கை கொடுத்து விட்டால், எல்லா குருநாதரும் கொடுக்க மாட்டாங்க, ஒருவேளை கொடுத்துட்டார் அப்படின்னா பழைய வினைகளை அவர் எரிச்சிருவார். அவர் மூலமா சிவபெருமான் எரிப்பார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. ஒரு நமச்சிவாய தீக்குச்சியை வச்சாக்க எல்லா விறகும் ஆஷ் ஆயிடும். அது சிவபெருமானுக்கும் திருமுறைகளுக்கும் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கின்றது. அந்த திருமுறைகள் சிவபெருமான் ஒருத்தருக்கும் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்ய முடியாது. அதனால அருளாளர்கள் மூலமா 12 திருமுறைகளை கொடுத்திருக்கிறார். அதை பாடுவதன் மூலம் நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். திருஞான சம்பந்த அவருடைய பதியங்கள் எல்லாம் கடைசியில 11வது பாடல்ல திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பு செய்யுளிலே அவர் சொல்லியிருப்பார், இந்த பதிகத்தை படித்தால் சிவகதி இந்த பாடல் 10 பாட வல்லார் சிவலோகத்தில் சிவகதி எய்துவாரே அப்படின்னு ஏதாவது கொடுத்திருப்பார். வினைகள் நீங்குவாரே அப்படிலாம் கொடுத்திருப்பார். ஸோ அந்த பதிகத்தை பாடிதான் நம்ம குறைச்சிக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. உயிர்கள் தம் வினைக்கேற்ப, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி, அது என்ன பிறப்புன்னு நமக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். வேற வேற தெய்வங்களை எல்லாம் கும்பிடுறோமே, அந்த தெய்வத்துக்கே தெரியாது. அதுவே அடுத்த பிறப்பு என்னன்றது அதுக்கு தெரியாது. அந்த தெய்வத்தை போய் கும்பிட்டு என் பிறப்பு நல்ல பிறப்பா வர்ற மாதிரி பண்ணு அப்படின்னா அது உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கும். சிம்பிளி இட் வில் லாஃப். எனக்கே தெரியல, உனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தா நானே மாத்திக்குவேன், நானும் சிவபெருமான் மாதிரி ஆயிருப்பேனே அப்படின்னு அது நம்மளை பார்த்து சிரிக்கும். அது சிவன் கோயிலுக்கு போகாம இந்த கோயில்ல வந்து உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து ஏளனமாக கேவலமாக மனதுக்குள்ளேயே அந்த தெய்வம் சிரித்து கொள்ளும். பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி இன்ப துன்பங்களை அனுபவித்து, நான் சொல்றதெல்லாம் துன்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்பங்களும். நல்லது செஞ்சிருந்தோம்னா, இப்ப சைவ சித்தாந்தம் எப்படி படிக்கிறோம், ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் அதனால படிக்கிறோம், சும்மா படிக்க முடியாது. இது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம கிடைக்கல. பல கோடி பிறவிகள்ல பல கோடி முறை நம்ம வந்து இது வேண்டும் 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 என்று சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற 3 படிநிலைகள்ல முயற்சி செஞ்சு 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 இறைவன்கிட்ட வேண்டி வேண்டி அந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவியில பிறந்து அந்த பிறவிலையும் கொஞ்சம் வேண்டி 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 இன்னைக்கு வந்து ஹை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம உட்காந்துருக்கோம். இது சும்மா வரல நம்ம. அதனால நமக்கு மற்ற துன்பங்கள் மற்ற இடையூறுகள் எல்லாம், ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், பணம் இல்லை, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுல, சில்லி மேட்டர்ஸ், மிஸ்சலேனியஸ். இன்ப துன்பங்களை அனுபவித்து இறுதியில் இறைவன் திருவடியை அடையும். இறுதியில் இறைவன் திருவடியை அடையும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஒரு குட் நியூஸ், அருமையான குட் நியூஸ். நம்ம சமயத்தோட பிளஸ் பாயிண்ட். உயிர்கள் இறுதியில் இறைவன் சிவனடியே இறைவனுடைய திருவடியை அடையும். கேரண்டி, 100% கேரண்டி, ப்ராமிஸ். எப்படி சொல்றேன்? இது சிவபெருமானுடைய ஆசை, என்னுடைய ஆசை, உங்க ஆசை கிடையாது. Lord Shiva's only wish, only wish in the whole universe, creating the whole universe is only this. உயிர்கள் எல்லாம் சச்சிதானந்தமாகிய என்னுடைய பேரானந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னு அவரு முயற்சி செஞ்சிருக்கிறார். அவரு முயற்சி செஞ்சு ஃபெயில் ஆகுமா? அதனால நான் கேரண்டியா சொல்றேன் நடக்கும் என்று. என்ன டைம் டிஃப்ரென்ஸ்? இன்டெலிஜென்ட் பீப்புள் இந்த வகுப்பை அட்டன் பண்ணிட்டு நாளையிலிருந்து இப்பத்திலிருந்தே நான் ஐ வில் ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ஃபாஸ்ட். இதில் என்னது, மலேசியாவில் எக்ஸ்பிரஸ் வே 110 கிலோமீட்டர்ஸ் லாஸ்ட் ட்ராக்ல போகலாம். இல்லைன்னா அந்த செகண்ட் ட்ராக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வரணும், ஸ்லோ ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் மாதிரி போகும். அதுக்காகத்தான் இந்த பாடம் உங்களுக்கு இறைவன் என்னை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு நடத்த சொல்றது. இப்போ இதை படித்து விட்டும் நான் ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு போக மாட்டேன், இந்த ஸ்லோ ட்ராக்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது நம்மளை? நீங்க தான் சொல்லிக்கணும். இறுதியில் இறைவன் திருவடியை அடையுங்கிறது நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சோலிங் மெசேஜ், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எப்படியோ ஒரு நாள் அடைஞ்சிருவோம் பாப்பா அப்படின்னு. மற்ற சமயங்கள்ல அப்படி இல்லை. மற்ற சமயங்கள் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இறைவன் திருவடிங்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று ஹெவன் அடைவ, இல்லைன்னா ஹெல் அடைவ, அவ்வளோதான், மேட்டர் ஓவர். சரி, ஓகே, ஹெவனுக்கு போயிட்டேன், அப்புறமெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் எல்லாம் ஒன்று தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடியும்னா எப்படி முடியும்? ஹெவனில் எவ்வளோ இயர்ஸ் நான் இருப்பேன்? 1000 இயர்ஸ், 1000 இயர்ஸ்,
10,000 years. அப்புறமெல்லாம் கேட்காத, அவ்வளோதான். சரி, ஓகே, ஹெல்லுக்கு போகிறேன். ஹெல்லுக்கு போனால் அவ்வளோதானா? திரும்ப நான் ஹெவனுக்கு வரவே முடியாது. திரும்ப நான் மனிதனாக வந்து உங்களை வணங்க முடியுமா? முடியாதா? நோ ஆன்சர். சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் ஆன்சர் இருக்கு. ஃபீல் ப்ரவுட். உயிர்கள் அனாதியிலேயே ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு அறியாமையில் கிடப்பவை. உயிர்களுடைய இயற்கை என்ன என்றால் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இந்த என்னுடைய கிளாஸில் இப்போ இது கிளீனாக இருக்கிறதுனால நான் படிக்க முடியுது, உங்களை பார்க்க முடியுது. இதில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா நான் உங்களை பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அதுபோல் பிரைட்டான அறிவு இந்த டஸ்ட் ஆகிய ஆணவ மலம் மறைச்சிருக்கிறதுனால அந்த பிரைட்னஸை பயன்படுத்த முடியாமல் இருக்கு. சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் அந்த டஸ்ட்டை மட்டும் கிளீன் பண்ணி தர்றாரு. அவ்வளோ. அதை செய்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரைட்னஸ் விளங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஆணவ மனம். அந்த டஸ்ட் அண்டர்லைன் அந்த இது நான் சொல்ற எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் வந்தால் நீங்க நோட் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ற எக்ஸாம்பிளை பக்கத்துல நோட் பண்ணிக்கங்க. ஆணவ மலம் அப்படிங்கிறது டஸ்ட்டு. அறிவு மறைக்கப்பட்டு அப்படின்னா கிளாஸ், த கிளாஸ் இஸ் கவர்டு வித் டஸ்ட் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றதை போட்டுக்கணும். உயிரை பசு என்று குறிப்பிடுவார்கள். பதி, பசு, பாசம்னு சொல்றோம். ஏன் உயிருக்கு பசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க? உயிருக்கு பதின்னு பேர் வச்சிருக்கலாமே, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மசு, கொசுன்னு வச்சிருக்கலாமே. ஏன் பசுன்னு பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், பசு என்பது ஜென்ரலா பசு அப்படி கவ், அது என்ன, நீங்க அது பார்த்தீங்கன்னா கவ் அது வளர்க்குறவங்களுடைய இல்லத்துல பார்த்தாக்க அது ஒரு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க, ஒரு பில்லர்லையோ இதுலையோ கட்டியிருப்பாங்க. அதோட இயல்பு அப்படி கட்டினாதான் அங்கே நிற்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடும். சேஃப்டிக்காக கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டு தொழுவத்தில் பசு எவ்வாறு கயிறால் கட்டப்பட்டு இருக்கின்றதோ அதுபோல இந்த உயிர்கள், உடம்பை பார்க்காதீங்க, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஆணவ மலத்தால் கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த உயிருக்கு பசு என்று பெயர். உடலுக்கு கைலை துரைசாமி என்று பெயர், உயிருக்கு பசு என்று பெயர். கைலை துரைசாமியாக இருந்தாலும் சைவ சித்தாந்த ஆசிரியராக இருந்தாலும் உயிர் ஸ்டில் பசுதான். இன்னும் நானும் ஆணவ மலத்தால் கட்டப்பட்டு தான் கிடக்கிறேன். நான் என்று சொல்லும் போதே ஆணவ மலம் தானே அர்த்தம். அதுதான் இந்த பாடம். இதுல கயிறுன்னு நம்ம சொல்றது மலம் அல்லது ஆணவ மலத்தை சொல்கின்றோம். மலங்களில் இருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, டபுள் டைம் அண்டர்லைன் பண்ணிக்க. தானே விடுபட முடியாது. என்னுடைய கிளாஸ்ல டஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். இந்த டஸ்ட், இந்த கிளாஸ் அதுவே கிளீன் பண்ணிக்குமா? எப்படி கிளீன் பண்ணிக்க முடியும்? முடியாது. அதுபோல உயிர் என் மேல ஆணவ மலம் மறைச்சிருக்குது, அதனால நான் அதை கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்பதே உயிரின் அறிவுக்கு தெரியாது. தான் மறைக்கப்பட்டிருக்கிறோம், தன்னை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்பதே தெரியாத ஒரு உயிர் ஆணவ மலத்தை தானே எப்படி அது விலக்கி கொள்ள முடியும்? இங்கேதான் இறைவனுடைய தேவை நமக்கு இருக்கிறது. இது தெரிந்ததுனால் இறைவன் நமக்கு கருணையுடன் நமக்கு இந்த பணியை அவரே எடுத்து செய்கிறார். ஆணவ மலத்தை நான் விலக்கி தரேன். ஏன்னா ஆணவ மலம் அதுவா போகாது. ஆணவ மலத்தை ஒன்னால நீக்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை மேல ஏதோ ஒரு டஸ்ட் பட்டுருச்சு, டஸ்ட் அதுவா போகாது, குழந்தைக்கு அதுவா கிளீன் பண்ணிக்க தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்றோம், அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அதை கிளீன் பண்ணி விடுறாங்க. லைக் ஒரு பாத் கொடுத்து அதை சரி பண்றாங்க. இதைத்தான் சிவபெருமான் நமக்கு செய்கிறார். மலங்களில் இருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. இப்போ நமக்கு அடிக்கடி இது எதுக்கு இந்த உலகம், இது என்ன பிறவி, இது ஏதோ பிறக்கிறது, அப்புறமா படிக்கிறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, அப்புறம் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, அந்த குழந்தைக்கு நல்ல காலேஜில் சேர்க்கறது, அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தைய பெற்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல இடம் சேர்க்கறது, அப்புறம் அதுக்கு ஒரு வேலையை வாங்குறது, அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்றது, அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தைய அடைச்சி. வாட் இஸ் திஸ் லைஃப்? Even dogs are doing same. Donkeys are doing same. What is the difference? எதுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்றால், இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு இந்த பிறவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். உயிரின் அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்க இறைவன் கொடுத்ததுதான் நம் உடல்.
இது வரைக்கும் உயிரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உடல்ங்கிறது தனி. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நான் என்று சொன்னால் நான்குள்ள ஒரு உயிரும் இருக்கு, உடலும் இருக்குன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். க என்று தமிழில் முதல் எழுத்து இருக்கிறது க. கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோமே க. அந்த கக்குள்ள என்ன இருக்கு? ஒரு இக்கு இருக்கு, ஒரு அ இருக்கு. இக் பிளஸ் அ க. அந்த அங்கிற எழுத்து எது? உயிர். இக்குங்கிறது எது? மெய். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததால் கந்தனுக்கு வரக்கூடிய காவாகிய உயிர் மெய் எழுத்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எழுத்துல இருந்தே நம்ம உயிரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மற்ற சமயங்கள்ல என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் கிடையாது, கான்னு அதுவே வரும். தமிழ்ல மட்டும்தான் இக்கு பிளஸ் அ இருக்கு சொல்றேன். தமிழோடைய அழகு. அறிவை வளர்க்க இறைவன் கொடுத்ததுதான் நம் உடலும் இந்த உலகம். எல்லா சயின்டிஸ்ட், எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா டாக்டர்ஸ் கேட்குற ஒரு கேள்வி, இந்த உலகத்தை பற்றி எப்படி தோன்றியது? இது சூரியன் இருந்தது, சூரியன் ஒரு நாள் பிக் பேங் ஆனது, அப்படியே வெடித்து சிதறியது, வெடித்து சிதறியதுல இன்னொன்னும் வேற வேற மாதிரி போச்சு. அப்புறம் எப்படி கூல் பிளானட்ஸ் வந்துச்சு வெடிச்சு சிதறின, அப்படி இதெல்லாம் சேர்த்து மில்கி வேன்னு பேரு. அப்புறம் சோ மெனி மில்கி வேஸ் இருக்கு. அது கெப்லரும் பார்க்கல, கொப்லர் பார்க்கல, இப்போ ஜேம்ஸ் வெப் இருக்கு, அதுவும் ஃபுல்லா பார்க்கல. அது பார்க்க போய்கிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சத்தத்துல இருந்து தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சத்தம்ங்கிற மாதிரி ஒரு சத்தமா இருக்கு. இதுதான் சோஃபார் இயர் 2024 நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 25 ஆக போகுது. இது வரைக்கும் சயின்ஸ் சொன்னது இதெல்லாம் திருவாசகத்துல அங்கங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் லைக் தட் சொல்லியிருக்கிறான். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை, அன்மெஷரபிள், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில். பியூட்டிஃபுல். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் 70,000 crore rupees. இந்தியாவில் இருக்கிற வறுமையே நீக்கிடலாம். அந்த டெலஸ்கோப் அப்பப்போ நமக்கு ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நாசால சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அழகழகா இருக்கு அப்படின்னு. அது திருவாசகத்திலே இருக்கு. அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரில். எழில்னா அழகு. இதுல இல்லாதது வேற எங்கேயும் இல்லை. இதை கண்டுபிடிக்கிறது தான் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச். சரி, அடுத்ததுக்கு போலாம். அறிவை வளர்க்க இறைவன் கொடுத்ததுதான் உடலும் இந்த உலகமும். இது ஃபண்டமெண்டலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்ற சமயங்கள்ல இந்த விளக்கம் கிடையாது, நம்ம சமயத்திலே இருக்கிறது. இந்த உடலை இறைவன் ஏன் படைத்தான்? இறைவன் என்ன பண்ணாரு? ஒரு களிமண்ணை எடுத்து அப்படின்னாரு, உடனே அது மனிதன் ஆயிடுச்சு. இறைவன் களிமண்ணை எடுத்தா பண்ணணும், ஜாங்கிரியை எடுத்து பண்ணியிருக்க கூடாதா? அவர் களிமண்ணில் பண்ணதுனால தான் நம்ம களிமண் மாதிரி மக்கா இருக்கும், டியூப்லைட் மாதிரி இருக்கும். அவர் நல்ல காற்று ஒரு ஆக்சிஜனை போட்டிருக்க கூடாது, அவருக்கு இல்லாத ஆக்சிஜனா? ஏன் கார்பன் டை ஆக்சைடை வச்சார்? அதுலேயே ஏன் டிஃப்ரென்ஸ்? சரி, ஃபூ சொன்னாரே, அவர் ஃபூக்குள்ள எப்படி ஒரு 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 ஹேண்டிகேப்டு ஃபூ எப்படி வருது? ஒரு பிரைட் பில்லியனர் எப்படி வர்றான்? மில்லியனர் எப்படி வர்றான்? பிச்சைக்காரன் எப்படி வர்றான்? அதெல்லாம் நம்ம சமயத்தில் மட்டும்தான் பதில் இருக்கு. முன்னாடி பதில் சொல்லியாச்சு. முந்தைய பிறவிகளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த வினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவிகள் வரும். உலக பொருள்களால் பயன் அடைவது உயிர்கள் தான். இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். எர்த் படைச்சிருக்கிறாரு, சோலார் சிஸ்டம் படைச்சிருக்காரு. சோலார் சிஸ்டத்துல 9 பிளானட்ஸ் இருக்கு. ஒரு பிளானெட்டு தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது. தன்னைத்தானே சுற்றி ஒரு ரவுண்ட் சுற்றி வர்றதுக்கு அது 24 hours ஆகுது. அப்படியே அதுவே சுத்திக்கிட்டு மட்டும் இல்லை, சுத்திக்கிட்டு அப்படியே சூரியனையும் சுற்றி வருது. அப்படியே சுற்றி 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 இப்படி வருது. ஸோ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து இது சுத்திக்கிட்டே வந்தது ஒரு ரவுண்ட் ஃபுல் பிக் ரவுண்டு முடிக்கிறது. ஸ்மால் ரவுண்டு செல்ஃப் ரொட்டேஷனுக்கு 24 hours ஆகுது. பிக் ரவுண்டு முடிச்சு வர்றதுக்கு 365 days ஆகுது. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? உயிர்களின் மேல் இருக்கின்ற ஆணவ மலம் விலக வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நடத்துகின்ற ஒரு லேபரட்டரி.
ஒரு கிளீனிங் டிபார்ட்மெண்ட், வாஷிங் மிஷின். ஆக இதனால சிவபெருமானுக்கு ஒன்றும் பலன் இல்லை. உயிர்களுக்கு இருக்கிற அழுக்கு என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற டஸ்ட் போறதுனால எனக்கு பலனா, இல்லை சிவபெருமானுக்கு பலன் இருக்குமா? சிவபெருமானுக்கு இதனால எந்த பலனும் கிடையாது. உயிர்களுக்கு பலன், உயிர்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று வாலண்டியராக வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் தானே முன் வந்து இந்த உதவியை செய்கிறார் சிவபெருமான். எல்லாம் ரொம்ப நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய நிலை எப்படி இருந்தது? இந்த கிளாஸோட நிலை எப்படி இருந்தது? இதுல டஸ்ட் மறைச்சிருக்குது, அதனால கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆகல. இதுல என்னைய டஸ்ட் மறைச்சிருக்குதுங்கிறது கிளாஸுக்கு தெரியாது. டஸ்ட் நான் கிளாஸை மறைச்சிருக்கிறதுனால இந்த கிளாஸ் நடத்த முடியலைங்கிறது டஸ்ட்டுக்கு தெரியாது. ஆக இது ரெண்டையும் தெரிந்த ஒருவன் இருக்கிறான். அவன் இது ரெண்டை விட இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் இல்லையா? இதை விட மக்கா இருந்தான்னா இது தெரியாது அவனுக்கு, இல்லைன்னா உயிரை கண்டுபிடிச்சிருமே. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாம், எங்க கடவுள் எங்க, நாங்க பண்ற அளவுக்கு கடவுளால பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்கிறான். உன்னைய பண்றதே கடவுள் தான். நீ தொடர்ந்து 100,000 ஆண்டுகள் இருக்க முடியுமா? என்னைக்கு இறப்போம்னு தெரியுமா? எங்கே இறப்போம்னு தெரியுமா? எப்படி இறப்போம்னு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உன் உடம்புல உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியுமா? உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? உயிர் ரவுண்டா இருக்கா ஸ்கொயரா இருக்கான்னு தெரியுமா? கிரீனா இருக்கா ஒயிட்டா இருக்கான்னு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறோமே தவிர உண்மையிலே நமக்கு எதுவும் தெரியாது. இப்ப நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தேகங்கள் வருது. வீட்டுல நடராச பெருமானை வைக்கலாமா? வைக்கலாமா? என்ன ஆகும் வீட்டுல வச்சா? இல்ல வீடு ஆடி போயிடும்னு சொல்றாங்க. வீடு நீ வைக்காட்டியும் ஆடும், அதிகமா ஆடும். நடராச பெருமான் ஆடலைன்னா பூமியே சுத்தாது. சிவபெருமான் சோதிக்கிறாரு, என்னைய ரொம்ப டெஸ்ட் பண்றாரு, ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்றாரு, ரொம்ப கிரஷ் பண்றாரு, ரொம்ப என்னைய போட்டு மிதிக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. எங்க மிதிக்கிறாரு? கண்ணாடியில டஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவரே கிளீன் பண்ண வர்றாரு. நம்ம கிட்ட இருந்து எதுவும் ஓகே நான் அதை கிளீன் பண்ணி தரேன், எனக்கு 1000 rupees பே பண்ணு சொல்லலை. 1000 வெள்ளி, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ 1000 வெள்ளி, எல்லாருக்கும் நான் ஆனந்தம் தர்றேன் 1000 வெள்ளி அப்படிலாம் அவர் வரல. அவர் 24 hours 365 days so many millions billions trillions of year அவர் வேலை செய்யறாரு ஃபார் யூ அண்ட் மீ. நம்ம 2 பேருக்காக, அவங்க குடும்பமே வேலை செய்யுது. அவர் வேலை செய்யறாரு, அவருடைய மனைவி வேலை செய்யறாங்க, அவருடைய பிள்ளை விநாயகர் வேலை செய்யறாரு, அவருடைய பிள்ளை முருகன் வேலை செய்யறாரு. மரியம்மா முருகனுக்கு என்ன வேலை? நமக்காகத்தான் வேலை செய்யறாங்க. இப்போ இறைவன் நம்ம ஒண்ணுக்கும் ஆகாத செல்லா காசு, கிழிஞ்ச கரன்சி நோட்டாக இருக்கும் பொழுதே நமக்கு அவர் அருள் செய்திருக்கிறார் என்றால், இன்று நாம் திருநீர் அணிகின்றோம், உருத்ராக்கம் அணிகின்றோம், 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுகின்றோம், திருமுறைகளை படிக்கின்றோம், பஞ்சபுராணம் பாடுகின்றோம், சைவ சித்தாந்தம் படிக்கின்றோம். இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? 1000 times அதிகமா பண்ணுவார். அன்னைக்கு பண்ணதை விட இன்னைக்கு அதிகமா பண்ணுவார். இன்னைக்கு எப்படி அவர் சோதனையை பண்ணுவார்? நம்மளை சோதிக்கணும், அமுக்கணும், உடைக்கணும், எக்ஸ்கியூஸ் பண்ணணும், நம்மளை சோதிக்கணும்னு அவர் அன்னைக்கே விட்டுட்டு போயிருக்கலாம். கெட்டு போ அப்படின்னு போயிருக்கலாமே. அன்னைக்கு நம்ம கேட்கல. நம்ம சாமிகிட்ட போய் கைலாயத்துக்கு போகணும், கைலாயநாதரே எனக்கு முத்தியை கொடு அப்படிலாம் நம்ம கேட்டே வாங்கலையே. நம்ம கேட்டா அவர் நமக்கு இந்த ஆணவமலத்தை நீக்க வந்தார். அவரே பார்த்துட்டு அவரே நீக்க வந்திருக்கார், நீக்கிக்கிட்டு இருக்கார். எந்த ஒரு கைமாறு கருதாத ஒரு கருணை இது. சிவபெருமான் ஈக்குவல் டு கைமாறு கருதாத கருணை. இந்த டெஃபினிஷனை நம்ம நல்லா நெத்தில எழுதி ஒட்டிக்கணும். சிவபெருமான் ஈக்குவல் டு கருணை, சிவபெருமான் ஈக்குவல் டு அறிவு, சிவபெருமான் ஈக்குவல் டு அன்பு, சிவபெருமான் ஈக்குவல் டு ஆற்றல், சிவபெருமான் ஈக்குவல் டு இன்பம், சிவபெருமான் ஈக்குவல் டு உண்மை. அதெல்லாம் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு சிவன் மேல சந்தேகமே வராது. உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார்ந்ததின் தன்மை பெறும். ஐயா நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, உயிர் இருக்குது, ஆணவமலம் இருக்குது, ஆணவமலத்தை நீக்கிட்டு சிவத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னா, உயிருடைய இயல்பு என்னவென்றால் சார்ந்ததின் தன்மை பெறும். எதை சார்ந்து இருக்கிறோமோ அது மாதிரியே ஆவோம். இது நேச்சுரல் தானே. ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ.
உன்னுடைய நண்பன் யார் என்று நீ சொல்லு, எனக்கு சொல்லு. உன்னுடைய ஃப்ரெண்டு யார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய லட்சணம் என்னங்கிறத நான் சொல்றேன், நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஏன்? உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். இப்ப நான் சொல்றேன், கையில துரைசாமி ஐயா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை சொல்லுங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்களை பத்தி சொல்ல வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜப்பான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவரு ஜெயிலில் இருக்கார். லாஸ்ட் 25 இயர்ஸா 10 மர்டர்ஸ் பண்ணிட்டு அவர் ஜெயிலில் இருக்கார். அப்புறம் இன்னொரு வெற்றிவேல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், நல்ல பேர், வெற்றிவேல் முருகன் ஞாபகம் வரும். வேற ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துங்க, அசோக் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அசோக் குமார் இங்கே ஸ்ரீலங்கா ஜெயிலில் இருக்கிறார். அவரு அந்த போதைப் பொருள்கள்லாம் கடத்திட்டு மாட்டி அங்கே ஜெயிலில் இருக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பேர் நல்ல பேர் அவன்னு சொல்லுங்கப்பா, அவர் பேர் ஒரு சுரேஷ்னு பேர். அந்த சுரேஷ் எங்க இருக்காரு, அவரு யூகே ஜெயிலில் இருக்கார். அவர் என்ன பண்ணாரு, அவரு டெரரிஸ்டா இருக்கிறார். 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படின்னு நீங்க சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ். என்னோட ஒய்ஃபை விட எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாத விஷயத்த கூட இவங்கள்ட்ட தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யாருன்னு நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இதுதான் உயிருடைய இயல்பு, சார்ந்ததின் தன்மை பெறும். இப்ப நான் சொல்றேன், என்னுடைய நண்பர் யார், என்னுடைய குருநாதர் யாரு, பவானி தியாகராசன் ஐயா இருக்காங்க, கந்தசாமி ஐயா இருக்காங்க, திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு நான் சொன்னா அப்ப என்ன இருக்கு, ஓ உயிர் சார்ந்ததின் தன்மை பெறும். இவங்களை சார்ந்தே இருந்தாக்க இவரும் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் உயிருடைய இயல்பு. இப்போ நமக்கு என்ன ஹோம்ஒர்க் என்றால், ஒரு பக்கம் சிவன் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த உலக வாழ்க்கை இருக்கு. நான் எனது 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 படிப்பு, எனது பட்டம், எனது பிள்ளை, எனது பேத்தி, எனது சந்தோஷம், எனது பப்ளிக் லைஃப், எனது பட்டம் 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 பட்டம்னு ஒரு மாயை இருக்கு. இது மாயை, இது சிவம். நான் நடுவுல இருக்கு, நம்மளுடைய உயிர் நடுவுல இருக்கு. இப்போ உயிர் சார்ந்ததின் வண்ணம் பெறும். இது சிவத்தை சார்ந்து திருமுறைகளை பாடி சைவ சித்தாந்தத்தை படித்து திருநீர் அணிந்து உருத்திராக்கம் அணிந்து சிவனடியார்களோட தொடர்புல அடியார் நடுவில் இருக்கும் அருளை பெற்றால், சிவத்தை சார்ந்து இருந்தால் சிவத்தின் தன்மையை பெறும். ரொம்ப சிம்பிளான பாடம், எந்த சமயத்திலையும் இவ்வளவு ஈஸியான பாடம் கிடையாது. சார்ந்து ஓகே, இதை சிவத்தை சாராம இந்த மாயையை சேர்ந்து இருக்கேன், எனக்கு ஒரு நான் வேணும், இன்விடேஷன்ல என் பேர் பெருசா இருக்கணும், என்னுடைய போட்டோ தான் முன்னாடி வரணும், அது போல நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஜுவல்ஸ் வச்சுக்கணும், நிறைய வாட்சஸ் வாங்கி வச்சுக்கணும், நிறைய சாரீ வச்சுக்கணும், நிறைய செப்பல்ஸ் வச்சுக்கணும், டிசைனாக நான் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த மாயையை நோக்கி இருந்தேன்னா மாயையில். ஸோ இந்த உயிர் சிவத்தையும் சாரலாம், மாயையையும் சாரலாம், உண்மையையும் சாரலாம், பொய்யையும் சாரலாம், நிலையானதையும் சாரலாம், நிலையற்றதையும் சாரலாம், நிம்மதியானதையும் சாரலாம், துன்பத்தையும் சாரலாம், சோகத்தையும் சாரலாம், ஹெல்த்தையும் சாரலாம், டிசீஸையும் சாரலாம். சாய்ஸ் யாரோட? சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா இவர் தான் உயிர் உள்ளவர், அதனால அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. இது சும்மா இருக்கு, அதுக்கு உயிரும் கிடையாது, அறிவும் கிடையாது, நம்மளா போய் அதுல விழுகிறோம். இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்க, உயிர் சார்ந்ததின் தன்மை பெறும். மலம்னா மாயை, மாயையை சார்ந்தால் இதுவும் மாயை வாழ்க்கையிலேயே ஓட்டும். ஆஹா, இன்னைக்கு இந்த கிளப்ல ஜாயின் பண்ண, இந்த மெம்பர்ஷிப் வந்துச்சு, எனக்கு கார்லேண்ட் கொடுத்தாங்க, எனக்கு ஷால் போத்துனாங்க, நான் இப்போ 1 crore நான் ஏர்ன் பண்ணிட்டேன், நான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு, அது மாதிரி ஏதாவது இந்த மாய உலகத்திலேயே போய்கிட்டு இருக்கிறது ஒரு சாய்ஸ். இந்த பக்கம் சிவத்தை சார்ந்து சிவனடியார்களை சார்ந்து திருமுறைகளையும் சைவ சித்தாந்தையும் சார்ந்து இருக்கிறது ஒரு சாய்ஸ். இது ரெண்டையுமே நம்ம பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் தெரியாதவர்கள் இன்று முதல் நீங்க டிசைட் பண்ணிக்க. இதுக்கு பெயர் தான் பகுத்து அறிவு. இது சிவம், இதை சார்ந்தால் சிவம் ஆகலாம். இது மாயை பொய், இதை சார்ந்தால் மாயை ஆகலாம், துன்பப்படலாம். இப்போ உனக்கு நான் இதை சார்ந்து இருப்பேன், ஆனா எனக்கு இன்பம் வேணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? ரொம்ப எளிமையான பாடம் சைவ சித்தாந்தம். மலத்தை சார்ந்தால் மலம் போல இருப்போம், சிவத்தை சார்ந்தால் சிவம் போல இருப்போம். எதை சார வேண்டும் என்று நான் முடிவு பண்ணிக்கணும். இதை சிவபெருமானே முடிவு பண்ணா என்ன? சிவபெருமான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறார். தன்னை சார வேண்டும்னு தானே அவர் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா இந்த பிறவிக்கு நம்ம வந்திருக்க மாட்டோமே.
வேகமா சாரணுமா மெதுவா சாரணுமாங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நல்ல நாள், கிறிஸ்மஸ் டே. உயிர்கள் இன்பத்தை விரும்புவது. எப்போதுமே இது ஒரு இன்பத்தை விரும்புறது இதோட நேச்சர். இப்போ ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா, அயன் பார்ட்டிகளோட நேச்சர் என்ன? மேக்னெட்டால இழுக்கப்படுவது. இதுதான் இயல்பு, சயின்ஸ். இதுவா விரும்பி போறது கிடையாது. இது அயனா இருந்தா, ஃபெரஸ் மெட்டலாக இருந்தால் மேக்னெட்ல இழுக்கும். நான் ஃபெரஸ் மெட்டலா இருக்கு, அது எப்படி? ஒரு பேப்பர் வைக்கிறோம், இந்த பக்கம் மேக்னெட் வைக்கிறோம், அது போய் ஒட்டிக்குமா? ஒட்டாது. இதோட இயல்பு ஒட்டுறது கிடையாது, மேக்னெட்டால இழுக்கப்படாது. ஃபெரஸ் என்று சொல்லக்கூடிய அயன், இரும்பு துகள் அதுல இருந்தது அப்படின்னா மேக்னெட்ல போய் ஒட்டி. அதுபோல இந்த உயிர், இது எப்போதுமே இந்த இன்பம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை நோக்கி ஓடும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம். ஒருத்தரும் வாசல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போயிட்டு இருக்காங்க? இன்பத்தை அடையிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இல்லையே, ஆஃபீஸுக்கு போறாங்க வேலை செய்யறது. ஆஃபீஸுக்கு போய் வேலை செஞ்சு மணி ஏர்ன் பண்ணி அதன் மூலமா ஃபேமிலியை ரன் பண்ணி அதன் மூலமா இன்பத்தை அடை, எப்படியோ ஃபைனலா ஒரு இன்பத்துக்காக தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு காலேஜில் படிக்கிறோம்? இன்பத்துக்காக தான் படிக்கிறோம். எதுக்கு பிக்னிக் போறோம்? இன்பத்துக்காக தான் போறோம். எதுக்கு வேலைக்கு போறோம்? இன்பத்துக்காக. எதுக்கு பிசினஸ் பண்றோம்? இன்பத்துக்காக பண்றோம். எதுக்கு மேரேஜ் பண்றோம்? இன்பத்துக்காக பண்றோம். எதுக்கு பேரம் பேத்தி எல்லாம் எடுக்கிறோம்? இன்பத்துக்காக. எல்லாமே இந்த உயிர் செய்கின்ற வேலையெல்லாம் இன்பத்தை நோக்கி. அடுத்ததுக்கு போ. இன்பம் வேண்டாம் என்று சொல்லும் ஒரு உயிர் எதுவும் கிடையாது. அனைத்து உயிர்களும் இன்பத்தை நோக்கியே வாழ்க்கையை நடத்துகின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் போன்றவைகளும் தான். பேர்ட் செஞ்சுரி சொல்றாங்க. இப்போ இங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க வேடந்தாங்கல்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து இந்தியாவில் சென்னைக்கு வேடந்தாங்கலுக்கு வருது. ஒரு பீரியட். எதுக்காக வருது? இன்பத்தை நோக்கி வருது. வேடந்தாங்கல்ல வந்தா துன்பம் அப்படின்னா வருமா? அங்கே இருக்கிறது துன்பம், இங்கே வந்தா இன்பம் கிடைக்கும்னு இங்கே வந்திருக்குது. வேடந்தாங்கல் பர்மனண்டா கிடையாது. சீசன் மாறினால் திரும்ப ஆஸ்திரேலியா போகணும். இது துன்பம் ஆயிடும். வேடந்தாங்கல் துன்பம் ஆயிடும். வேடந்தாங்கல் இன்பம்னு ஆஸ்திரேலியால இருந்து வந்த பேர்ட்ஸ் இங்கே இருந்துட வேண்டியதானே. ஒண்ணு கூட இங்க இருக்காது, அத்தனையும் திரும்பி போயிடும். பாஸ்போர்ட், விசா, ஃபிளைட் சார்ஜ் எதுவும் இல்லாம போயிடும். இன்பத்திற்கு இதுதான் இன்பம் என்று வந்திருந்தால், இதுதான் இன்பம் என்பது உண்மையாக இருந்திருந்தால், இது இங்கேயே அல்லவா இருந்திருக்க வேண்டும். திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போது அந்த சீசன் மாறும் பொழுது இது துன்பமாகிறது. இந்த கிளைமேட் அந்த பேர்டுக்கு துன்பமாகிறது. அங்க மாறி இருக்கிற சம்மர், வின்டர், ஸ்பிரிங் சொல்றமே, அது இன்பத்தை தரக்கூடியது. ஆக எதை நோக்கி ஆஸ்திரேலியாவிலிருந்து தனியாக கூகுள் மேப் இல்லாம இங்க வந்ததோ அதே பேர்ட் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கே போய் விடுகிறது. ஏன்? இந்த இன்பம் நிலையானது அல்ல. ஆஸ்திரேலியா போச்சு, அங்கேயே இருக்குமா? இல்ல, திரும்ப இங்க வரும். ஏன்? அந்த இன்பமும் நிலையானது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிட்டா இன்பம் ஆயிடுமா? கல்யாணம் ஆனவுடனே வேற துன்பம் வந்துடும். கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல, அபார்ஷன் ஆகுது, குழந்தை பிறந்துச்சு, வெண்டிலேட்டர்ல இருக்கு, ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, ட்ரக் அடிக்ட் ஆயிடுச்சு. ஏதாவது நமக்கு ஷேப் தான் மாறுதே தவிர இன்பமும் துன்பமும் நிலை இல்லாமல் மாறி மாறிக்கொண்டே வருகிறது. ஆக எல்லா உயிர்களும் இன்பத்தை நோக்கியே வாழ்க்கையை நடத்துகின்றன. விலங்குகள், பறவைகள் போன்றவைகளும் தான். என்ன ஒரு வருத்தம் என்றால், பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய இந்த மனித பிறவி, இதுதான் அல்டிமேட் நாலேஜ். 1 அறிவு உடைய உயிரினங்கள் இருக்கு, 2 அறிவு உள்ளது இருக்கு, 3 அறிவு உள்ளது இருக்கு, 4 அறிவு உள்ளது இருக்கு, 5 அறிவு இருக்கு, 6 தான் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம சயின்டிபிக்கலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல அதிகமான நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எதுக்கு? மனிதர்களுக்கு தான் 6 அறிவு இருக்கிறது. 6வது அறிவு என்ன? பகுத்தறிவு. 5வது அறிவு விலங்குகளுக்கு என்ன இருக்கு? அந்த அறிவு கிடையாது. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பகுத்து அறிய தெரியாது. அதுக்கு என்ன அறிய தெரியாது? இந்த பக்கம் போனால் சிவத்தை நோக்கி போகலாம், இந்த பக்கம் போனால் மாயையில் போய் அழிந்து அழிந்து பிறந்து பிறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது நாய்க்கும் டாங்கிக்கும் தெரியாது.
நமக்கு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, மறந்து போயிட்டு. கிளாஸில் கேட்கும்போது, ஓ ஃப்ரம் டுமாரோ மார்னிங் 6 o'clock நான் சிவத்தையே நோக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மார்னிங் 6 o'clock வரவே மாட்டேங்குது. லாஸ்ட் 5 years அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். சிற்றின்பத்து தான், இன்பத்தை விரும்புகிறோமே, அது ஓகே, அது நல்ல குணம்தான். ஆனால் சிற்றின்பத்தை விரும்புகின்றோம். சிற்றின்பத்தை விரும்பி நம்ம பழக்கப்பட்டு அப்புறமா என்ன பண்ணணும், ஓ மாறிக்கிட்டே இருக்கு. சிற்றின்பம்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா முற்றின்பம்னு ஒன்று இருக்குல்ல, காமன் சென்ஸ் தானே இது. தமிழில் சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட். மலேசியாவில் பசியாடுறது. பசியாடுறது என்ன, அது ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் லஞ்சு, ஃபுல் லஞ்ச். இப்போ இது பிரேக்ஃபாஸ்ட், இது சிற்றுண்டின்னு சொல்லிட்டாலே மதியம் நல்லா உண்டி இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். சிற்றுரை அப்படின்னா என்ன அர்த்தம், பேருரைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்மால் அப்படின்னு ஒரு பொருளை சொல்றோம். இந்த பென் ஸ்மால் பென் அப்படின்னா என்ன அர்த்தம், பிக் பென் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆக இது சிற்றின்பம் அப்படின்னு சொன்னா அப்போ பேரின்பம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். லாஜிக், சிம்பிள், காமன் சென்ஸ். இதுக்கு ஒன்று காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டாம். ஸ்மால் அப்படின்னு சொன்னா அப்போ பிக்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். என்னுடைய இன்பம், நேற்று இன்பம் இருந்தது, சின்ன இன்பம் 10 minutes இருந்தது, போயிடுச்சு. சில இன்பம் 1/2 hour இருக்குது, போயிடுது. சில இன்பம் 1 day இருக்குது, போயிடுதுன்னா என்ன, பிரேக் ஆயிடுது. ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா இன்பம் போயிட்டு துன்பம் ஆயிடுது. துன்பத்திலேயே இருக்கிறமான்னா அதுவும் இல்லை, இன்னொரு ஏதோ ஒரு செய்தியோ ஒரு ஃபோன் காலோ ஏதோ வந்ததுன்னா திடீர்னு இன்பம் வந்துடுது. ஆக மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மாறாதது, மாறுறது ஒன்று இருக்கு என்றால் என்ன அர்த்தம், மாறாதது ஒன்று இருக்கு என்ற அர்த்தம். மாறாத இன்பம் எது, சிவபெருமான். அவரை அடைய முடியுமா, அடைய வேண்டும் என்று அவரே தவம் இருக்கிறார். நாம் அவரை அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும். இந்த உயிர்கள் எல்லாம், இந்த பேட்ச் மலேசியாவில் சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்கள்லாம் என்னை அடைய வேண்டும், அடைய வேண்டும்னு அவர் தவம் செய்கிறார். நம்ம தவம் செய்யல, அவர் தவம் செய்கிறார். அதனால நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஒரு ஹோப் இருக்கு, தலைவனே நம்மளை வர சொல்லி சொல்றதுனால ஹோப் இருக்கு. 7வது பாயிண்ட், உயிர்கள் சிற்றறிவு உடையன. உயிர்களுடைய அறிவு சிற்றறிவு. பென் டிரைவ் எல்லாம் இருக்கு. பென் டிரைவ் எல்லாம் என்ன, 20 GB, 60 GB, 200 GB அவ்வளோதான் இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கு, கிளவுடுன்னு ஒன்று இருக்கு. அது என்ன, அது இந்த பென் டிரைவோட கம்பேர் பண்ணால் அது பேரறிவு. அதை விட இப்போ சிப்பை நம்ம கூகுளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவோ 25 lakh கம்ப்யூட்டர்ஸோட ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடு என்னவா இருக்குமோ அது அது சின்ன சின்ன சிப் பண்ண போகுது. ஆக உயிர்களுக்கு இருக்கிறது சிற்றறிவு. இது பென் டிரைவ்ல சேவ் பண்ணிக்கிற மாதிரி. உயிர்கள் தாமாக எதையும் அறியாது, அறிவித்தால் மட்டுமே அறியும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அறிவித்தால் மட்டுமே அறியும். யாராவது ஒருத்தர் அறிவிக்கணும். சைவ சித்தாந்த பாடத்தை நானாக அறிந்து கொள்ளவில்லை, எனக்கு கந்தசுவாமி என்கின்ற ஆசிரியர் எனக்கு அறிவித்தார், அதனால் நான் அறிந்து கொண்டேன். இப்போ இந்த வகுப்புல பல மாணவர்கள் ஆல்ரெடி சைவ சித்தாந்தத்தை படித்தவங்க இருக்கிறீங்க, சில மாணவர்கள் புதிதாக இருக்கிறீர்கள். நீங்களாக அறிந்து கொள்ளவில்லை, நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆக இந்த உடலை வச்சுக்கிட்டு மாயையிலேயே அறிவித்தால் தான் அறிய முடியுது அப்படின்னா அருள்ல எப்படி இருக்கும், அறிவித்தால் தான் இந்த உயிருக்கு அறியும். இப்போ யாரு அறிவிக்க முடியும்? இருக்கிறது 3 பொருள் தான். ஒன்று சிவபெருமான், இன்னொன்று இந்த அறிவில்லாத உயிர், அறிவு மங்கி இருக்கிற உயிர், இன்னொன்று அறிவில்லாத ஜடப்பொருள். இப்போ இந்த அறகுறையா இருக்கிற ஒரு மாணவனுக்கு அறிவிக்க வேண்டும், 50% ஸ்கோர் பண்ற ஒரு மாணவன் 100% ஆகணும்னா யார் பண்ண முடியும்? அது ஸ்கூலுக்கே வராதவன் பண்ணலாமா, இல்லை டீச்சர் பண்ணலாமா? டீச்சர் தான் பண்ண முடியும். சிம்பிள் காமன் சென்ஸ். இது தவிர நம்ம பாடத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஏபிசிடி படித்தா கூட 26 letters படிக்கணும். ஆனா அவன் நான் தமிழில் படிச்சிங்கன்னா அது உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, 3 எழுத்து படித்தா போதும். உயிர்கள் அறிவித்தால் மட்டுமே அறியும். ஒன் சைடு. தி அதர் சைடு ஆஃப் த காயின், உயிர்கள் அறிவித்தால் அறியும். ஜடப்பொருள்கள், மலங்கள், மாயை அறிவித்தாலும் அறியாது. ஏன்னா அதுக்கு உயிர்னு ஒன்று கிடையாது. அறிவித்தால் மட்டுமே அறியும் உயிர்களுக்கு அறிவிப்பவன் யார்? Who can do that job?
சைவ சித்தாந்த வகுப்பு யார் நடத்த முடியும்? சைவ சித்தாந்தம் படித்தவர் தான் நடத்த முடியும். சைவ சித்தாந்தமே படிக்காதவர் எப்படி 5000 பீப்புளுக்கு சைவ சித்தாந்த வகுப்பு நடத்த முடியும்? இப்போ உயிருக்கு, அறிவுள்ள ஒரு பொருளுக்கு இன்னும் அறிவை வளர்க்க வேண்டும் என்றால் இதை விட அறிவு அதிகமாக உள்ளவன் தானே அதை செய்ய முடியும். ஒரு சின்ன குழந்தை ஒரு பேக் எடுத்துட்டு போகுது, அதால அது தூக்க முடியல வெயிட் அப்படின்னா அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ண முடியும்? அதை விட அதிகமான வெயிட்டை தூக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதை விட சின்ன குழந்தை, நியூ பார்ன் பேபி போய் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சிம்பிள் லாஜிக், காமன் சென்ஸ். சைவ சித்தாந்தம் மீன்ஸ் காமன் சென்ஸ். ஒன்றும் பெரிய பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க பயமுறுத்தினாங்களோ இல்லையோ நம்ம அதை சொல்லி பயந்து வச்சிருக்கோம். நம்மளுடைய தவறு. சைவ சித்தாந்தம் மாதிரி எளிமையான, சிம்பிளான, லாஜிக்கான சப்ஜெக்ட் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. a+b² அப்படின்னா என்ன? a² + b² + 2ab இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். a+b² அது சின்ன வயசுல படிச்சிருக்கோம். a+b⁻³ அது என்ன? a³ + b³ + 3a²b + 3ab². ஓகே, சரி. a+b⁴ அது என்ன? தெரியாது. ஆனா சைவ சித்தாந்தம் இவ்வளவு கஷ்டம் கிடையாது. இருக்கிறது 3. ஒன்னும் உயிர் இல்லாதது, இன்னொன்னு உயிர் உள்ள இந்த உயிரினங்கள். இது ரெண்டையும் காக்கின்ற சிவபெருமான். இவ்வளவுதான் சிலபஸ். எந்த ஆசிரியர் எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும், மலாயில் எடுத்தாலும், இங்கிலீஷில் எடுத்தாலும், தமிழில் எடுத்தாலும் இதைத்தான் பேசியாகும். உயிர்கள் அறிவித்தால் மட்டும்தான் அறியும். உயிர்கள் அறிவித்தால் மட்டும்தான் அறியும். இதுக்கு அறிவு இல்லை, இது முழு அறிவு. அப்ப யார் இதுக்கு அறிவிக்க முடியும்? சிவபெருமான் மட்டும்தான் அறிவிக்க முடியும். நமக்கே இது புரிஞ்சிருச்சு, சிவபெருமானுக்கு புரியாதா? அதனாலதான் அவரை அறிவித்தார். அதனாலதான் அவர் நந்தியம்பெருமானை கூப்பிட்டு, இங்க வா நந்தி, இங்க பூலோகத்துல போயிட்டு மலேசியா மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லு. பதி, பசு, பாசம்னு இருக்கு. பதி நான், பசுக்கெல்லாம் நீங்க, பாசம் இருக்கு. அதனால இந்த பாடத்தை அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நடத்தி சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பட்டத்தை கொடு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பியிருக்கார். சிவபெருமான் இயக்கினால் மட்டுமே உயிர்களும் உலகமும் இயங்கும். தமிழ்ல ஒரு திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்கு. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம். சிவபெருமான் அசைஞ்சாதான் அகிலமெல்லாம் அசையும். இந்த பூமி இல்ல, இந்த சூரியன் இல்ல, இந்த சூரியன் மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் இருக்கு. மெனி ஸ்டார்ஸ், நிறைய நட்சத்திரங்கள் இந்த சூரியனை விட பெருசு. நம்ம கண்ணுக்கு இது பக்கத்துல இருக்கிறதுனால இது பெருசா தெரியுது. உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும். இது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்து, அதாவது சொல்லி கொடுத்தாதான் 10% வாங்கலாம். சொல்லி கொடுத்தா வாங்கலாம், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சொல்லி கொடுத்தாதான் 100க்கு 100 வாங்கலாம், அது ஒரு மைனஸ் பாயிண்ட். சொல்லி கொடுத்தா 100க்கு 100 வாங்கலாம், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன் நம்ம மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறோம்? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பக்கம் சேர்ந்தா சிவம். சிவம்னா என்ன? திருமுறைகள், சைவ சித்தாந்தம், சிவனடியார்கள், திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம், பதி, பசு, பாசம், இதை சார்ந்து இருக்கு. இது நான் பண்ணேன், பேரு, புகழ், பணம், அது மாதிரியான விஷயங்கள். உலகியல் ஆசைகள், நிறைய சொத்து வேணும், நிறைய ட்ரெஸ் வேணும், நிறைய எல்லா விரல்லையும் ரிங் இருக்கணும், பெரிய செயின் இருக்கணும், பிரேஸ்லெட் இருக்கணும், நெக்லஸ் இருக்கணும், டிசைனா சாரி இருக்கணும், டிசைனா பைக் இருக்கணும், கார் இருக்கணும். இதெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்போதான் நமக்கு தெரியும், ஓ இதனாலதான் சோமனி பிறவிகள் நம்ம எடுத்தோமோ அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரியும். ஒரே பிறவிலே முக்தி அடைஞ்சிருக்கலாம்ல, அப்படின்னு தெரியாததுனால முக்தி அடையலை. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பிறவிலேயே முக்தி அடையலாம் சிவத்தை சார்ந்தால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நாளையில இருந்து என்ன பண்ண போறோம்? பழைய மாதிரியே தான் இருக்க போறோம். சும்மா கொஞ்சம் திருநீர் வச்சு போறோம், அவ்வளவுதான். இப்ப நமக்கு 6வது அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? உயிர்கள் தூளத்தின் மூலம் சூக்குமத்தை அறியும். முதல்ல ஏதாவது ஒரு படமா, ஒரு பிக்சோரியலா, ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை காமிக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் கூட சில பேர் கேட்பாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா சொல்ற? கடவுள் காமிங்க, கடவுள் இருந்தா காமிங்க. கடவுள் என்ன செப்பலா, சாரியா காமிக்கிறது? கடவுள் இருந்தா காமிங்க. இவர் கண்ணுல தெரியலைன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். உன் கண்ணுக்கு என்ன தெரியும்?
என் கண்ணுக்கு சின்ன எழுத்து படிக்க தெரியல, கண்ணாடி இருந்தால் தான் இதை படிக்க தெரியுது. ஆஃப்டர் ஆல் ஒரு 11 ஃபாண்ட் சைஸ் 11ல் இருக்கிற ஒரு லெட்டரையே படிக்க தெரியாத நான் என் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால எழுத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னோட ஐ ஃபால்ட். நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் கண்ணாடி போட்டா படிக்கலாம். நீ திருநீர் அணிந்து இந்த கண்ணாடி எதுக்கு சாமம்? திருநீர் ஒருத்தராக்கும் நமச்சிவாயம் பஞ்சபுராணம் பதிப்பசு பாசத்துக்கு சாமம். அதை அணிந்து கொள், எல்லா லெட்டருக்கு நல்லா தெரியுது. இதை கலட்டிட்டேன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஸோ எனக்கு தெரியலைன்றதுனால இல்லை கிடையாது. உனக்கு தெரியலைன்னா உனக்கு தெரியலை. இந்த காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ? ஒரு லிமிட் இருக்கு, ஒரு பேண்ட் இருக்கு. 20 டெசிபல் டு 2000 டெசிபல் சம்திங் இருக்கு. பெரிய இடி டாம் டூம். இப்போ பூமி சுத்துறது ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குது? காது கேட்காது, டிஃபெக்டிவ் இயர். எறும்பு ஆண்ட் எல்லாம் பேசிக்கிறது நமக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? இது கேட்காது, இதுக்கு அந்த பவர் கிடையாது. சும்மா உயிர் வாழ்வதற்கு எதை கேட்கணுமோ அதுதான் கேட்க முடியும். சிவபெருமானை எப்படி பார்க்குறது? சிவபெருமானை எப்படி கேட்கணும்? இந்த ஸ்மெல் எது வரைக்கும் தெரியும்? முன்னாடி என்ன இருக்கோ அது வரைக்கும் தெரியும், கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தெரியும். ஏதோ பர்னிங் ஸ்மெல் இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ், ஜாஸ்மைன், ரோஸ், அப்படிதான் தெரியும். அமெரிக்காவில் இப்போ என்ன ஸ்மெல் இருக்கு, என்ன ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றாங்க, எனக்கு என்ன தெரியும்? என்னுடைய சன் அமெரிக்காவில் இருக்காரு, அவர் இப்போ என்ன ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றாரு தெரியாது. ஏன்? என்னுடைய ஸ்மெல் அங்கே ரீச் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்லலாம்? அமெரிக்காவில் ஃப்ராக்ரன்ஸே இல்லை அப்படி சொல்லலாமா? அடி முட்டாள், ஃபுல் அப்படின்னு அர்த்தம். என் கண்ணுக்கு தெரியலைன்றதுனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் கண்ணுக்கு எங்க தாத்தா கூட தெரியல, அதனால எங்க தாத்தா இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க தாத்தா இருந்ததுனால தான் உங்க அப்பாவே வந்திருக்கிறார். ஆக இவங்கெல்லாம் ரபிஷ். யாரையும் பேச விடாதீங்க. சைவ சித்தாந்தத்தை பத்தி கேளுங்க. உன் உடம்புல முதல்ல உயிர் இருக்கா சொல்லு, அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேளுங்க. வேற ஒன்றும் நீங்க பெரிய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். எவன் கடவுள் இல்லையே கடவுளை காமின்னு சொல்றானோ, உன் உடம்புல உயிர், நீ உயிரோட இருக்கியா? கொஸ்டின் நம்பர் 1. எஸ், உயிரை காமி, உயிரை பத்தி சொல்லு. உயிர் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்போ வந்தது, ஏன் வந்தது, எத்தனை நாளைக்கு இருக்கும், எப்போ போகும், எப்படி போகும், யாரால போகும், எந்த இடத்துல போகும், இதுக்கு நீ பதில் சொல்லு. கருப்பா இருக்கா, சிகப்பா இருக்கா, ஷார்ட்டா இருக்கா, லாங்கா இருக்கா, பிளாக்கா இருக்கா, ஒயிட்டா இருக்கா, உன் உயிரை பத்தி நீ எனக்கு சொல்லுப்பான்னு சொல்லுங்க. கிளீன் போல்ட் ஆயிடும். உன் உடம்புல இருக்குன்னு நீ சொல்ற உயிரை பத்தியே உனக்கு தெரியலன்னா, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் அருளுகின்ற சிவபெருமான் இருக்கானா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? உயிர்கள் தூளத்தின் மூலம் சுக்குமத்தை அறியும். ஒரு பெருசா ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சுதான் குழந்தைக்கு உள்ள நடத்த முடியும். கிரேட் 1ல நம்ம பிரிவு 1ல படிக்கிற குழந்தைங்க, பாலர் பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தா ஆப்பிள் அப்படின்னு சொன்னா ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு சொன்னா அதுக்கு புரியுமா? ஆப்பிள்ங்கிறது தெரியாது. ஆப்பிள் பிக்சர் இருக்கணும், அதான் ஆப்பிள். இது ஆரஞ்சு இல்லையே, ரெண்டும் ரவுண்டா தானே இருக்கு. இல்ல உடனே திரும்ப ஒரு டாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பொம்மை, ஆப்பிள் பொம்மை, ஆரஞ்சு பொம்மை கொடுக்கணும். இது ஸ்கின் ஸ்மூத்தா இருக்கு, அப்படியே சாப்பிடலாம். இது அப்படி இல்லை, ரஃபா இருக்கு, இது ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆரஞ்சு சாப்பிடலாம் அப்படி சொல்லணும். சில ஸ்கூல்ல ரியல் ஆப்பிள் ரியல் ஆரஞ்சு வச்சு கிளாஸ் நடத்துவாங்க குழந்தைங்களுக்கு, லைவா ரியல் சிச்சுவேஷன். ஏன் சும்மாவே நடத்த வேண்டியதானே? ஓகே, கொஞ்சம் கிராஜுவேட் ஆகி மேலே வந்துட்டோம், கிராஜுவேட் ஆகிட்டோம், காலேஜில் படிக்கிற குழந்தைக்கு திரும்ப அதே பொம்மையை வச்சு இது ஆப்பிள் இது ஆரஞ்சுன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டும். ஏன்? அப்போ அந்த லெவலுக்கு அதுதான் புரியும், அப்போ அது புரிஞ்சுக்கிச்சு. அதனால இப்போ போய் எவ்ரி டைம் ஆப்பிள் காமிக்கும் போதெல்லாம் ஆப்பிள் ஆப்பிள் பூமை காமிக்க வேண்டாம். இதனால்தான் சிவபெருமான் உயிர்களுக்காக ஆரம்ப நிலையில கிண்டர் கார்டன்ல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்காக உருவம் தாங்கி வருகிறார். நடராச பெருமானாக உருவம் தாங்கி வருகிறார், தியாகராச பெருமானாக இருக்கிறார், முருகனாக இருக்கிறார், விநாயகனாக இருக்கிறார், பராசக்தியாக இருக்கிறார், மாரியம்மனாக இருக்கிறார். உருவம் தாங்கி வந்தாதான் ஃபர்ஸ்ட் குழந்தை ஐடென்டிஃபை பண்ணும். அப்புறமா என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்தை திருடிக்கிட்டு போற அளவுக்கு உள்ளத்திலும் அவரை பார்க்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் இறைவன் உள்ள இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா. இதைத்தான் நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 நிலையில வைத்திருக்கிறோம். இந்த சமயத்தில் மட்டும்தான் இப்படி, மற்ற சமயத்திலாம் டூ ஆர் டை, அவ்வளவுதான், நோ கொஸ்டின்ஸ். இறைவன் உருவம், அருவுருவம், அருவம் என்ற நிலைகளில் இருந்து அருள் செய்வது உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப.
எல்லா குழந்தையும் ஆப்பிளுக்கு எவ்ரி டைம் ஆப்பிள் காமிக்கணும் அப்படின்னா காலேஜ்லேயும் ஆப்பிள் ரியல் ஆப்பிள் கொண்டு வரணுமா? கிடையாது. ஏன்? அவங்க பக்குவப்பட்டவர்கள். ஆப்பிள்னு சொன்னாலே தெரியும். அதுக்கு மேலே முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க காஷ்மீர் ஆப்பிள் எப்படி, மலேசியா ஆப்பிள் எப்படி, மலேசியாலேயே ஜொகூர் மாநிலத்தில் ஆப்பிள் எப்படி இருக்கு, பெனாங் ஆப்பிள் எப்படி இருக்கு, பெனாங்லேயே டிஃப்ரெண்ட் ஆப்பிள் எப்படி இருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு போயிட்டோம். அவங்களுக்கு போய் திஸ் இஸ் ஆப்பிள், ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நம்ம அடிப்படையில் இருக்கிற மாணவனுக்கு உருவம் தாங்கிய உருவ திருமேனிகளை வழிபடுகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அறிவு வளர ஆரம்பிச்ச பின்னாடி, உடல் இல்லை அறிவு வளர ஆரம்பிச்ச பின்னாடி நம்ம சிவலிங்கத்தை பார்த்தாலே எல்லா ரூபத்தையும் அதிலே பார்த்துடலாம். அவர் தான் தட்சிணாமூர்த்தி, அவர் தான் நடராஜர், அவர் தான் தியாகராஜர். தனித்தனியாக ஃபோட்டோ வச்சு கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை மனதுக்குள்ளேயே பார்த்துடுறோம். அதனால கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே சிவ தரிசனத்தையும் தட்சிணாமூர்த்தி பார்க்கலாம், நடராசர் பார்க்கலாம், நடராசருடைய இடது கையை பார்க்கலாம். இந்த நிலைக்கு நம்ம கிராஜுவேட் ஆயிட்டோம் அப்படின்னாக்க திரும்ப இந்த உருவங்களை வைத்துதான் வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தான் வணங்கிக்கலாம், ஆனா அப்படித்தான் வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா குழந்தைக்கு அப்படி கிடையாது, அதை பார்த்துதான் வணங்கணும். இதுதான் நம்மளுடைய அறிவு நிலைக்கு ஏற்றாற்போல் இறைவன் அருவமாயும் உருவமாயும் உருவம் தாங்கியும் இருக்கிறது. உயிர்கள் அனுபவத்தால் மட்டுமே அறியும். இது ஒரு முக்கியமான பாடம். இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது, ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே ஹல்வா ரொம்ப ஃபேமஸ். அதனால் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குறேன். அந்த ஹல்வா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. அந்த ஹல்வா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதுபோல் இந்த உயிர்களே சிற்றின்பத்தை விட்டு விடுங்கள், பேரின்பத்திற்கு வாங்கள் அப்படின்னா உடனே வந்துடுறாரு. முதல்ல சிற்றின்பங்கிறது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா நான் பேரின்பத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது உயிருடைய இயல்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. திஸ் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது யாரையும் மாற்ற முடியாது. இது அடிப்படை. இந்த அடிப்படையே தான் சிவபெருமான். அதுக்காகத்தான் பல பிறவிகள் தேவைப்படுது. இல்லைன்னா சிவபெருமான் நமக்கு முக்தியை கொடுக்கணும், பேரானந்தத்தை கொடுக்கணும்னு நினைச்சுன்னா அப்படிங்கிறதுக்குள்ள பண்ணலாம். இப்படி கூட அவர் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே பண்ணலாம். இப்படி பண்ணோம்னா நமக்கு அந்த அருமை தெரியாமல் போயிடும். திடீர்னு ஒரு 1 crore, ஒரு 1000 வெள்ளி கிடைக்குது, 1 லட்சம் வெள்ளி கிடைக்குது அப்படின்னா அதை என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது. கெட்ட வழியில தான் செலவு பண்ண தெரியும். ஃபாஸ்டா செலவு பண்ணணும்னா கெட்ட வழியில தான் பண்ண முடியும். அதனால சிவபெருமான் நமக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த பிறவியை கொடுக்கிறார். உயிர்கள் மலத்தில் கிடக்கிறதே என்று வருந்தி உயிர்களின் மலத்தை நீக்கி சிவ ஆனந்தத்தை கொடுக்க விரும்புகிறார் சிவபெருமான். இதுதான் அவருடைய பெருங்கருணை. சிவபெருமான் எனக்கு என்ன செஞ்சார்? நான் அவருக்கு இவ்வளோ விளக்கேற்றி இருக்கிறேன், இவ்வளோ பிரதோஷம் போயிருக்கிறேன், இவ்வளோ தேங்காய் உடைச்சிருக்கிறேன், இவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் நான் அவருக்கு ஊதுபத்தி ஏற்றிருக்கிறேன், இவ்வளோ நமச்சிவாய சொல்லியிருக்கிறேன். எனக்கு அவர் என்ன செஞ்சார்? என்ன இன்னும் செய்யணும்? என்ன செஞ்சார்? ஆணவ மலத்து மறைப்பிலே கிடந்த நம்மை, நாம் அறிவு என்பதும் நமக்கு தெரியாது, நம்மை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது, இந்த ஆணவ மல மறைப்பை நீக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது, இதை நீக்கினால் அறிவு வளரும் என்பதும் நமக்கு தெரியாது. அப்படி நம்ம டார்க் ரூம்ல ஒரு பிளைண்ட் பர்சன் கிடந்தா எப்படி கிடப்போமோ அப்படி இருந்த நம்மை நாம் அழைக்காமல் ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் அப்படின்னு இறைவன்கிட்ட உதவி கேட்காமலே தானே செய்தார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இப்ப இந்த உயிருக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும். ஆணவ மலம் மறைத்திருக்கிறது, இந்த கிளாஸ்ல டஸ்ட் இருக்கு, டஸ்டை துடைக்க வேண்டும் என்பது டஸ்டுக்கு தெரியாது, கண்ணாடிக்கு தெரியாது, ஆனா இறைவனுக்கு தெரியும். அது வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. என்ன எனக்கு வேணுமோ அதை முழுவதும் நீ தருவாய். திருவாசகத்துல மாணிக்க வாசகர் நமக்கு அருளுகின்றார். ஆணவ மலம் என்ற ஒரு மலத்தால் பாதிக்கப்பட்டிருந்த உயிர்களிடமிருந்து அதை நீக்குவதற்காக கண்ம மலம், மாயாமலம் என்னும் 2 மலங்களை உயிர்களுக்கு சிவபெருமானே சேர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனாலதான் இந்த பிறவியை கொடுக்கிறார், உலகத்தை கொடுக்கிறார், கணவன் கொடுக்கிறார், மனைவி கொடுக்கிறார், பிள்ளைங்க கொடுக்கிறார், பேர பிள்ளைங்க கொடுக்கிறார், சொத்து கொடுக்கிறார், கார் கொடுக்கிறார், வீடு கொடுக்கிறார், கல்வி கொடுக்கிறார், டெசிக்னேஷன் கொடுக்கிறார், பதவி கொடுக்கிறார், பட்டம் கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எதுக்கு? உயிரோடைய ஆணவ மலம் தேய வேண்டும் என்பதற்காக. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஒரு டாக், ஸ்ட்ரீட் டாக், மலேசியாவில் ஸ்ட்ரீட் டாக்ஸே நான் பார்க்கல. ஒரு 10 days ட்ராவல் பண்ண ஒரே ஒரு டாக் தான் பார்த்தேன்.
வேற எங்கேயும் டாக் பார்க்கல வெளியில. அப்படி ஒரு இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கு. வாசலுக்கு போனாக்க ஒரு 20-25 டாக்ஸ் அட் ஏ டைம் பார்க்கலாம் ஒரே இடத்துல. அப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு டாகை நீங்கள் அப்படியே டக்குன்னு அதை கேட்ச் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் எல்லாம் அதை வாஷ் பண்ணி அதுக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி நீங்கள் பெட்டில் போட்டு ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணி விட்டு நல்ல மியூசிக் போட்டு கேட்க விட்டு டோர் லாக் பண்ணியிருந்தா உள்ளே இருக்கும். டோர் ஓப்பன் பண்ண உடனே ஜம்ப் பண்ணி வெளியில் போயிடும். ஏன்? இது இன்பம் என்பது அதுக்கு அறிய தெரியாது. அதுதான் இன்பம் அப்படின்றது. அதனால இறைவன் என்ன பண்றார், நமக்கு நீ நல்லா அனுபவப்பட்டு நீயே எனக்கு இந்த பேரின்பம் வேணும்னு கேட்ட பின்னாடி நான் தர்றேன், நீ எப்போ சைவ சித்தாந்தம் படிக்கிறியோ அப்புறமா நான் உனக்கு முத்தி தர்றேன் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நமக்கு தான் அர்ஜென்ட், அவருக்கு அர்ஜென்ட் கிடையாது. சரி, அனுபவத்தால் தான் அறியும் இயல்புடைய உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து அவை சிற்றின்பங்களின் நிலையாமையை உணர்ந்து பேரின்பம்தான் வேண்டும் என்று வேண்டும் பொழுது ஆற தழுவி ஆட்கொள்ளுகிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். சிவபெருமானை எப்போ சொன்னாலும் கருணை சிவபெருமான் சொல்லணும். என்னை கைலை துரைசாமின்னு சொல்ற மாதிரி அவரை கருணை சிவபெருமான் தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா அவர் கருணையாளங்கிறத நம்ம அடிக்கடி மறந்து போயிடுவோம். அவன் காட்டும் கருணைக்கு அளவே இல்லை, அதனால் தான் அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே சொல்லியிருக்கின்றார். தாயிற் சிறந்த தயா என்று சொல்கிறார். தாய் நமக்கு யார் ரொம்ப கேர்டேக்கர், யார் நம்ம மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறவங்க யார்? அஃப்கோர்ஸ் கணவன் அப்படின்னா மனைவின்னு சொல்லுவோம். மனைவி எப்போ? ஆஃப்டர் மேரேஜ் தானே. பிஃபோர் மேரேஜ் யார் நம்ம மேல ரொம்ப அக்கறை வச்சிருந்தது? என்னோட பிரதர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் உங்க மேல அக்கறை வச்சிருந்தது? பேரண்ட்ஸ், அம்மா. ஆக அவங்க தான் நமக்கு மோஸ்ட் அஃபெக்ஷனேட். நம்மளை ரொம்ப அக்கறை எடுத்து நம்மளை அன்போட வளர்க்குறது எல்லா உயிர்களுக்கும் தாய் தான். அந்த தாயை விட சிறந்த தாய் சிவபெருமான். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்றார், சிவபெருமான் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இல்லை, ராங் அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ண மாட்டார்ல, அவரே கையில எழுதி கொடுத்துருக்கிறார். எஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறார். உயிரோடு கலந்து நிற்கும் ஆணவ மலத்தை அடக்கும் பொருட்டு சிவபெருமான் தம் கருணை நோக்கால் உயிர்களை பிறப்பிறப்புக்கு ஆட்படுத்துகிறார். அவ்வாறு உயிர் பிறக்கும் போது 4 வகை தோற்றமும், இப்போ இந்த உலகம் தோன்றுவதை பற்றி நம்ம முக்கியமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள போகின்றோம். இது சயின்டிஸ்டுக்கு கூட தெரியாத கருத்துக்கள். இந்த உயிர்கள், இந்த எந்த உயிரை நீங்க எடுத்தாலும் ஜஸ்ட் அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க, மேல வீட்டில் பாருங்க, ஏதோ ஒரு மஸ்கிட்டோ இருக்கு, ஒரு காக்ரோச் இருக்கு, எதுவாக இருந்தாலும் ஸ்னேக் இருக்கு, ஒரு டியர் இருக்கு, ஒரு லைன் இருக்கு, ஒரு டாக் இருக்கு, எந்த ஒரு லிவிங் பீயிங்ஸாக இருந்தாலும் ஒன்லி 4 என்ட்ரி வேஸ். ஐதர் ஃப்ரண்ட் டோர் வழியா வந்திருக்கலாம், இல்லைன்னா பேக் டோர் வழியா வந்திருக்கலாம், ஈஸ்ட் டோர் வழியா வந்திருக்கலாம், வெஸ்ட் டோர் வழியா வந்திருக்கலாம். அது போல 4 வழிகளில் தான் வந்திருக்க முடியும். அது ஒன்று ஃப்ரம் த எக், முட்டையிலிருந்து தோன்றியிருக்கலாம். இது ஒரு வழி, பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு வழி, முட்டை வழியா வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆண் பெண் இணைப்புல கருவுற்று தாயின் கருவிலே வளர்ந்து வந்திருக்கலாம். இது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ். இன்னொன்று என்ன என்றால் விதைகள் சொல்றோம், சீட்ஸ். இப்போ பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மேங்கோ ட்ரீ இருக்கு, மற்ற ட்ரீஸ் இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி வருது? சீடுல இருந்து வந்திருக்கும். சீட்ல இருந்து வரலாம். வேற ஒன்று, இந்த பாக்டீரியாஸ், நம்மளுடைய பயோ வேஸ்ட் இருக்கு இல்லையா, வேர்வை, அழுக்கு, தலையில் அழுக்கு, பெண்களுக்கு இந்த பெயின் வர்றது, பெயின் எங்கேருந்து வருது? முட்டையிலேருந்து வருதா, எதுலேருந்து வருது? அது நம்மளுடைய அழுக்குலேருந்து வருது. ஒரு 3 months நம்ம பாத் எடுக்காமல் இருந்தோம்னா நம்ம உடம்புல எல்லாமே இன்செக்ட்ஸ் நம்ம மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி இருக்கின்ற இந்த 4 வகையில் தான் உயிர்கள் பிறப்பு எடுக்க முடியும். இது சயின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு மேபி சம் 500,000 years ஆகும். சயின்ஸ் இன்னும் வேற மாதிரியும் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்த 4 இதில் அதை கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதை 7 வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஒன்று தாவரங்கள், பிளான்ட், புல், செடி, கொடி, அதெல்லாம். அடுத்தது நீர் வாழ்வன, வாட்டரில் இருக்கக்கூடியது, சீல இருக்கு இல்லையா, அதெல்லாம். இன்னொன்று நிலத்தில் ஊர்வன, ஊர்ந்து போகக்கூடியது, அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறோம். இன்னொன்று பறந்து போகக்கூடியது, இன்னொன்று விலங்குகள், அடுத்தது மனிதர்களாகிய நாம், இன்னும் ஒன்று தேவர்கள், ரொம்ப முக்கியமானது.
இப்படி ஒரு 7 டைப்ஸாக நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணலாம். தோன்றுனது 4, அதிலிருந்து வந்ததை நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணுறது, பிரித்து பார்க்கும்போது 7 வகையாக பிரிக்கலாம். அது என்ன 4 எப்படி 7 ஆகுது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முட்டையிலிருந்து தோன்றுவது, இது ஒரு டைப் சொன்னேன் இல்லையா? முட்டையிலிருந்து தோன்றது, பேர்டும் முட்டையிலிருந்து தான் வருது, ஸ்னேக்கும் முட்டையிலிருந்து தான் வருது. அப்போ வந்தது முட்டைங்கிற கேட்டகரியில் இருந்தாலும் இது பறவைகள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுது, இது ஊர்வன அப்படிங்கிற கேட்டகரிக்கு பிரியுது. அதனால தான் இந்த 4ங்கிறது இங்கே 7 ஆயிடுது. எப்படி 4 7 ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த 7 வகை பிறப்பில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தாவரங்கள் பிளான்ட்ஸ் என்கிறது 19 lakhs வெரைட்டிஸ். அதை எழுதிக்கங்க. 19 லட்சம் அப்படின்னு 19 லட்சம் புல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மலேசியாலேயே இப்போ 19 lakhs ட்ரீஸ்க்கு மேலே இருக்கு. வெரைட்டிஸ், அருகம்புல் அப்படின்னா அது ஒன்று, மேங்கோ ட்ரீ அப்படின்னா அது ஒன்று, அது போல் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணால் 19 lakh வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு வெரைட்டிலையும் மெனி crores இருக்கு. அது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எந்த தெய்வத்துக்கும் தெரியாது. கோழி கேட்குற தெய்வம், ஆடு கேட்குற தெய்வத்துக்கெல்லாம் இந்த கணக்கு தெரியவே தெரியாது. அதுவே பை சான்ஸ் தான் அது வந்திருக்கு, அதனால அதுக்கு தெரியாது. தாவரங்களில் 19 lakhs இருக்கு. ஊர்வன அதில் 15 lakh வெரைட்டிஸ் இருக்கு, வகைகள் இருக்கு. தேவர்களில் 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்காங்க. ஸோ மெனி பிளானட்ஸ் இருக்கு. நம்மளாம் இன்னும் அதை சயின்ஸோ நம்ம ராக்கெட்டோ நம்மளுடைய டெலஸ்கோப்போ இன்னும் அந்த அளவுக்கு போகலை. நீர் வாழ்வன, சீல இருக்கிறது, பாண்டில் இருக்கிறது, அண்டர் த வாட்டர் வாழ்றது ஒரு 10 lakhs இருக்கு. பறவைகளில் 10 lakhs இருக்கு. விலங்குகள்லேயே 10 lakhs இருக்கு. மனிதர்கள்லேயே 9 lakh வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மனிதர்கள் வெரைட்டிலேயே இப்போ நம்ம 1000 crore people currently living today, as on today. 800 crore people adults above 18 years. Below 18 years children's approximately 200 crore நான் சேர்க்குறேன். அப்படி பார்த்த 1000 crore மனிதர்கள் இருக்கிறோம். இதில் வெரைட்டிஸ் என்ன இருக்குது? 9 lakhs இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கும் தெரியும், அருளாளர்களுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு மட்டும்தானே இப்போ எப்படி இந்த நம்பர்லாம் கொடுத்தாங்க? அந்த அளவுக்கு ஞானம். ஏன்னா சிவபெருமானே வந்து இந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறார், அதனால அந்த அருளாளர் எழுதுவார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நானாவா பேசுகிறேன்? என்னுடைய குருநாதர் கந்தசாமி ஐயா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதை சொல்லு, இதை ஃபாஸ்ட்டாக சொல்லு, இதை ஸ்லோவாக சொல்லு, அதெல்லாம் சொல்கிறதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஒன்லி ஏ ஸ்பீக்கர். ஆக்சுவலாக கிளாஸ் நடத்துறது என்னுடைய டீச்சர் நடத்துகிறார். அதுபோல் சிவபெருமான் சொல்ல இந்த அருளாளர்கள் அதை குறிச்சிருக்கிறார். மாணிக்கவாசகர் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பர்ட்ஸ் மாறி 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 நான் பிறந்து இழைத்தேன் என்றால் டயர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். இழைச்சி போயிட்டேன்ப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா, பொறுப்பா 1.5 hours கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கேன், நடுவில் ஒரு காஃபி இல்லை, வாட்டர் இல்லை, டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து புழுவாக பிறந்தேன், முட்டையிலேருந்து வந்தேன், தாய் கருவிலேருந்து வந்தேன், சீடர்லேருந்து வந்தேன், அடுத்த பிறவியில் இப்படி வந்தேன், இந்த பிறவியில் அப்படி வந்தேன், அப்புறம் டாங்கியாக கொஞ்ச நாள் இருந்தேன், அப்புறம் ரேட்டாக கொஞ்ச நாள் இருந்தேன், ரேபிட்டாக கொஞ்ச நாள் இருந்தேன், அப்புறமா நான் என்ன சொல்கிறது அருகம்புல்லாக இருந்தேன், அப்புறமா ஒரு பிளான்ட் ட்ரீ ஆலமரமாக இருந்தேன், அப்புறமா திரும்ப டாக் ஆனேன், அப்புறமா திரும்ப எறும்பானேன், அப்புறமா திரும்ப அமீபா ஆனேன், அப்புறமா திரும்ப என்னது குரக்கோடைல் ஆனேன் அப்படின்னு மாறி 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 இன்னும் மாறப்போகுது. இப்போ ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சிவத்தை சார்ந்தால் இந்த இனிமே பிறக்க வேண்டாம். இப்போவும் இப்போ வாழ்கிற மாதிரியே வாழ்க்கையை இந்த உலகத்தில் பேரு புகழ் நான் என்னோடது அப்படின்னு வாழ்ந்தோம் என்றால், உலகத்தை விரும்பினோம் என்றால் திரும்ப உலகத்தில் பிறப்போம். சிவத்தை விரும்பினோம் என்றால் சிவத்தோட இருக்கும். ஏன்? உயிர் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். இதோடைய பாடம். ஆழ்ந்து சிந்தித்தால் களைத்து தேய்த்து இழைத்து வேண்டாம் போதும் என்று விலகுவது உயிரை பிடித்துள்ள ஆணவ மலம். நம்ம அடுத்த பாடங்களில் போகும்போது உங்களுக்கு அது புரியும். இப்போ இந்த பாடத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது உயிரின் இயல்புகள்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நான் அப்படின்னு சொன்னா அதுல 2 இருக்கு. உயிர்னு ஒன்று இருக்கு, உடல் என்று ஒன்று இருக்கிறது. உயிரும் உடலும் சேர்ந்து இருப்பது தான் நான். நீங்க உங்க உடம்புல வெறும் உயிர் தான் இருக்கு, உடம்பு இல்லை அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு நம்ம வகுப்பு நடத்த முடியாது, நடத்தினாலும் உங்களால கேட்க முடியாது. சரி, உடல் இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப இளமையா இருக்கு, ஆனா உயிர் இல்லை அப்படின்னா பாடம் நடத்த முடியுமா? அதுவும் நடத்த முடியாது. உயிரும் உடலும் இணைந்து இருக்கிறது தான் நம்மன்னு சொல்றோம். நான் என்றால் என் உயிர், என் உடல். என் உயிர் லாங் ஹிஸ்டரி, என் உடல் சேஞ்ச். இப்போ நான் இந்த ஷர்ட் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போடுவேன்? இன்னொரு ½ அன் ஹவர் போடுவேன். அவ்வளோ கிளாஸ் முடிஞ்சால் கழட்டிட்டு வேறு ஷர்ட் போட்டுருவோம். நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது வேறு ஷர்ட் போடுவேன். அதுபோல் இந்த உடலை நான் எத்தனை நாளைக்கு மாற்றுவேன்? மேபி இன்னொரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த உடலை தூக்கி போட்டு வேற உடல் போட்டுக்குவோம். நானா போட்டுக்க முடியாது, சிவபெருமான் தான் போட்டு கொடுக்கணும். ஆனால் உடல் மாறும் நிச்சயமாக. நான் கைலை துரைசாமியாவே இன்னொரு 5000 இயர்ஸ் இப்படியே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மாயை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம நடத்திக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இன்னும் சொத்து சேர்க்கலாம், வீடு பெரிய வீடாக வைக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், பாத்ரூம்லேயே ஒரு 1 லட்சம் வெள்ளி பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு என்னவோ இங்கேயே நம்ம இருக்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாளை கூட நான் இறக்கலாம், யார் வேண்டுமானாலும் இறக்கலாம். அதுதான் ரியாலிட்டி. இப்போ இந்த உயிரோடைய இயல்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப முக்கியமான பாடம். இன்னொரு தடவை ஜஸ்ட் அதை படிச்சிடுறேன்னா, உயிரோடைய இயல்புகள் திரும்ப 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 இதை நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு இயல்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, உயிர்கள்னு சொல்கிறதுனால மெனி, ப்ளூரல்னு சொன்னோம். இந்த உயிர்களும் இறைவனைப் போலவே அனாதியானது. உயிருக்கு டேட் ஆஃப் இன்கார்னேஷன், டேட் ஆஃப் ஜென்ரேஷன், டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அது எப்போதுமே அப்பியரிங் தான். இட் வாஸ் தேர், இட் இஸ் தேர், இட் வில் பி தேர். ஆல் தி 3 டென்ஸில் அது இருக்கும். ஏன்னா இது அனாதியான பொருள். என்னைக்கு தோற்றம் இல்லையோ, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் கிடையாது. பர்த்டே அப்படின்னு ஒன்று இல்லை என்றால் டெத் டே என்று ஒன்று கிடையாது. பர்த்டேன்னு இருந்தால் டெத் டே உண்டு. இந்த உயிருக்கு பர்த்டே கிடையாது, உடலுக்கு பர்த்டே உண்டு. எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் இருந்து இந்த தேதியிலே, இந்த ஆண்டிலே நான் பிறந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேதியிலே ஏதோ ஒரு எக்ஸ் தேதியிலே நான் இந்த உலகத்தை விட்டு, உடலை விட்டு நான் பிரிந்து விடுவேன். பிரிகிறது எது? உயிர் மட்டும் பிரிந்து போய் விடுகிறது. உடல் இங்கே தான் இருக்கும், ஐஸ் பாக்ஸில் இருக்கும். அப்புறமா ஃபயருக்கு போயிடும், இல்லைன்னா லேண்டுக்கு போயிடும், இல்லைன்னா தண்ணியில் போயிடும். பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றுக்கு போயிடும். உயிர் அனாதியிலேயே ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடந்தது. இது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் ஸ்டார்டிங்லேயே அப்படி இருந்தது. உயிர்கள் சார்ந்ததின் தன்மை பெறும். இப்போ சிவத்தை சார்ந்து சிவன் போல ஆகலாம். இந்த மாய வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கையை சார்ந்தோம் என்றால் இன்னும் பல பிறவிகள் இப்படி சார்ந்து வாழ்ந்து பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த பிறவிகள் இதை விட மோசமா கூட வரலாம், யாருக்கு தெரியும்? இல்லையா? அது சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. உயிர்கள் இன்பத்தை விரும்புவது அது ஒரு நல்ல குணம். ஆனால் சிற்றின்பத்தை தான் விரும்புதே தவிர பேரின்பத்தை தேட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. உயிர்கள் சிற்றறிவு உடையது. அல்டிமேட் நாலேஜ், ஃபுல் நாலேஜ் கிடையாது. 100% சென்டம், 100க்கு 100 ஃபுல் மார்க் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு அறகுறை, பிலோ ஆவரேஜ், இல்லைன்னா ஆவரேஜ் அப்படி வச்சுக்கலாம். இந்த பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஒரு மாணவனை ஃபுல் மார்க் வாங்குறதுக்காக இறைவன் ட்ரை பண்ணுறாரு. உயிர்கள் தூளத்தின் மூலம் சூக்குமத்தை அறியும். ஒரு பொருளை வைத்து தான் அதோட உள்பொருளை அறியும். முதல்ல உருவ வழிபாடுகளில் ஆரம்பித்து தான் அப்புறமா நமக்கு அனுஷ்டானம் பண்ண வரும். தீக்கை எடுத்து உள்ளத்திலே வழிபட ஆரம்பிப்போம். அப்புறம் உள்ளத்திலேயே வழிபட ஆரம்பித்து விடுவோம். வெளி வழிபாட்டில் அவ்வளோ ஆர்வம் இருக்காது. இப்போ தான் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பார்க்கணும், இது பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், அப்படி முருகன் கோயிலுக்கு போகணும், மாரியம்மன் கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை இங்கே போகணும், வெள்ளிக்கிழமை அங்கே போகணும், முருகனும் மாரியம்மனும் எனக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோவிலில் தான் போய் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே தான் இருக்கிறாங்கல்ல. இங்கே இல்லாமல் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? அங்கே போனால் தான் அவங்கள பார்க்கலாம். இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயும் போகாமல் இங்கே பார்த்து கொண்டே இருக்கலாம். சரி, உயிர்கள் அனுபவத்தால் மட்டுமே அறியும் அப்படிங்கிற ஒரு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்.
இந்த உயிர்கள் 4 வகையாக தோன்றி 7 கேட்டகரியாகவும் 84 lakhs அந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க, 84 லட்சம் வெரைட்டிஸாக இருக்கிறது. டோட்டல் கவுண்ட் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 84 லட்சம் உயிர் இருக்குதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மலேசியாலேயே 3.5 கோடி பீப்புள் இருக்கிறாங்க. பீப்புள் நான் சொல்றேன், மற்ற உயிரினங்களை சொல்லலை. மனிதர்களே 3.5 கோடி இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் 84 lakhsங்கிறது என்ன? 84 lakhs ஆஃப் வெரைட்டி. அந்த வெரைட்டியில் மல்டிபிள் ஆகும், நம்பர்ஸ் மல்டிபிள் ஆகும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 வகையில் தோன்றும், 7 வகையான கேட்டகரைஸ் பண்ணலாம். 84 வெரைட்டி, 84 லட்சம், 84 lakhs வெரைட்டிஸ் இருக்கு. இது இந்த அளவிலே உயிரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பிறவி ஏன் பிறந்தோம், இப்போ ஏன் பதில் கிடைச்சிருச்சு. உயிர் ஆணவ மலத்தில் இருந்தது, இறைவன் அந்த ஆணவ மலத்தை நீக்கணும்னு நினச்சி நமக்கு பிறவியை கொடுத்துருக்கிறாரு. சரி, நம்மளுடைய உயிர் வேற, உடல் வேற, அது இப்போ தெரிஞ்சிச்சு. இந்த உயிர் கடவுளுக்கு மாதிரி இருக்க சில சமயங்கள் என்ன சொல்லும், நம்ம உயிர் இறைவனுக்கு சமம் அப்படின்னு. எப்படி சமமாக இருக்கும்? இறைவனுக்கு சமமாக இருந்தால் ஏன் கஷ்டப்படுது? இறைவனுக்கு உலகத்தில் எந்த உலகத்தில் எங்கே நடக்குது, பிளானட்ஸ் எல்லாம் சுற்றுதா இல்லையா, எல்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு என் வீட்டில் நடக்கிறதே தெரியாது, பின்னாடி அடுத்த ரூமில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எப்படி நம்ம இறைவனாக முடியும்? இது போல் நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையிலே என்னென்ன சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறதோ இந்த பாடத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா எல்லா சந்தேகத்துக்கும் பதில் இதில் இருக்குது. ஒருவேளை 1-2 சந்தேகங்களுக்கு பதில் இல்லை என்றால் அடுத்தடுத்த பாடங்களில் அது தெளிவுபடும். ஆனால் இந்த எதையோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹாரோஸ்கோப் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம், ஜியாகிரஃபி நேஷனல் டிஸ்கவரி சேனலில் நிறைய பார்க்குறோம். எதையோ தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உயிர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இதை நம் உயிரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வேற நம்ம வீட்டு டாக் தெரிந்து கொள்ளுமா? என்னுடைய உயிரை பற்றி என்னுடைய அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா? என்னுடைய குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா? என்னுடைய உயிர் இட் இஸ் பர்சனல் டு மீ. என்னுடைய சோல். உறவுகள்லாம் அறுந்து போயிடும், உயிர் அருகாது. உயிர் போய்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அருந்து போய் டிஸ்ட்ராய் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகி டிஸ்கண்டினியூ ஆகுற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஸ்கண்டினியூவை பற்றி தரவா தெரிஞ்சுக்கணும், கண்டினியூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கும். இந்த பாடத்தை நாம் இந்த அளவுக்கு தெரிந்து கொண்ட பின்னாடியாவது இந்த உயிரை பற்றி தெரிய வேண்டிய வேகத்தை நீங்கள் கூட்டி இன்னும் மேற்கொண்டு இது சம்பந்தமான அறிவுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானையும் எல்லா குருநாதர்களையும் வேண்டி இந்த அளவிலே நாம் வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்.